அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். அவன் அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் அறிந்து கொண்டும் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சுதந்திர போராட்ட காலத்துல நாங்க பிறக்கல. அதனால அந்த சுதந்திர போராட்டங்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கும், இறைவனை தவிர யாருக்கும் அடிமையாக இருக்க முடியாது என்று வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக எப்படி போராடி இருப்பார்கள், எப்படி வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறது கண்ணால பார்க்கல. அதுக்கு பிறகு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சகாபாக்கள் காலம், சகாபியாக்கள் காலம், ஏக இறைவன் ஒருவனே என்று சீர்திருத்தத்தை எடுத்து வைக்கும் போது நடந்த பலதரப்பட்ட போராட்டங்கள், அவதூறுகள், பிரச்சனைகள், அச்சுறுத்தல்கள், பயமுறுத்தல்கள், வதந்திகள், அவற்றையெல்லாம் பார்க்கல. ஆனால் இறைவன் இந்த காலகட்டத்திலேயே, இந்த சம காலகட்டத்திலேயே அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கும், ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்கும் அதற்கான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான் என்பதிலே இந்த முத்துப்பேட்டையில பேசுறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஒரு கிராமத்துல வளர்ந்து டவுன் பஸ்ல ஏறி ஒரு 40 நிமிஷம் பயணப்பட்டாதான் நான் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற இடத்துக்கு பயணப்பட்டு டவுன் பஸ்ல ஓடி நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் வீடு கடன்ல இருக்கு. அந்த கடனை எல்லாம் அடைச்சு அப்ப வரைக்குமே நல்ல சாப்பாடு சாப்பிடுறது அப்படிங்கிறது எப்பவாவது தான் இருக்க முடியும். இந்த டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் கிடையாது, சோறாக்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து வெளியூருக்கு போய் படிச்சு அப்பவே ஒரு பெரும் கேள்விகள் பள்ளிக்கூட நாட்கள்லயே, ஏன் இவ்வளவு பேர் ஏழைகளா இருக்கிறாங்க. எங்களோட ஸ்கூல்ல பீப்புள்ஸ் வாட்ச் அப்படிங்கிற அமைப்புல இருந்து எங்களுக்கு வெளியில களப்பணிக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்போ நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். 11ஆம் வகுப்பு படிக்கிற போது ஒரு பெரிய டவுனுக்குள்ள இருந்து உள்ள கொண்டு போய் பார்க்கும்போது ஒரு ஏழைகளோட பகுதி, ஒரு சேரி பகுதின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த மக்கள்லாம் அப்படி குப்பைகளோடு வாழ்கிறார்கள், பாதி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் இல்லை, இவ்வளவு அசுத்தமான சூழ்நிலைகளோட வீட்டுக்குள்ளேயே சாக்கடை ஓடுது, மேல காய வச்சிருக்காங்க கறி வடகம் அப்படின்னு ரோஸ் கலர்ல ஏதோ தோலை பித்து காய வச்சிருக்கிறாங்க, அடிமாட்டுக்கு அப்படின்னு ஏதோ சில செய்திகள்லாம் சொன்னாங்க. எனக்கு அப்போ அது விளங்கல. அப்போ எங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, ஏன் வெளியில ஒரு பெரிய டவுன் இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள போய் பார்க்கும்போது இந்த மக்கள்லாம் ஏன் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க, யாருமே ஸ்கூலுக்கு போகல. அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் அப்போ பதில் தெரியல. நீ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள் என்று ஏகப்பட்ட புறக்கணிப்புகள், மேடைகளில் பேசும்போது, வெளியில போய் போட்டிகளில் ஜெயிக்கும் போது பெரிய அங்கீகாரம் எதுவுமே கிடைக்காது. பல பெரிய மேடைகளோட வாய்ப்புகள் எனக்கு தடுக்கப்பட்டது. அதுக்கான காரணம்லாம் கேட்கும்போது, தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவள், தாழ்த்தப்பட்ட சமூகம் என்றால் என்ன, இறைவனுடைய காலில் இருந்து பிறந்தா தாழ்த்தப்பட்டவங்க, இறைவனுடைய தலையிலிருந்து பிறந்தா ரொம்ப உயர்ந்தவங்க, உயர்ந்தவங்க தான் ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை பெற முடியும், இறைவனுடைய காலில் இருந்து பிறந்த தாழ்ந்தவங்கெல்லாம் அங்கீகாரத்தை பெற முடியாது என்று உலகம் சொன்னது. நான் அந்த உலகத்தை பார்த்து கேட்டேன். எனக்கு அப்போ 10 வகுப்பு 11 வகுப்பு படிக்கக்கூடிய வயசு தான். இப்போ நான் இந்த உலகத்தை பார்த்து திரும்ப கேட்குறேன், அப்போ இறைவனுடைய கால் என்ன அவ்வளவு கேவலமானதா? இறைவனுடைய காலில் இருந்து பிறக்கிறவங்க எல்லாம் கேவலமானவங்க அப்படின்னா கேவலமான வேலைகள் தான் செய்யணும், அவங்களுக்கு பெரிய அங்கீகாரங்கள் கிடையாது, அவங்க ஏழைகளை பற்றி நினைக்கக்கூடாது, சீர்திருத்த பணிகளை செய்யக்கூடாது அப்படின்னா இறைவனுடைய கால் என்ன அவ்வளவு கேவலமானதா நீங்கள் சொல்லக்கூடிய இறைவன் அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் கேட்டோம். எங்கே இருந்தும் நமக்கு பதில் கிடைக்கல. ஆனால் புறக்கணிப்பு மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்துச்சு. அப்பத்துல இருந்தே புறக்கணிப்புகள் என்பது பழக்கப்பட்டவள் தான் இந்த பாத்திமா சுபைமாலா. பள்ளி நாட்கள்ல இருந்து. ஏன்னா கேள்வி கேட்டோம், மாதவிடாயின்னு சொல்லி வீட்டிலேயே ஏன் ஒதுக்கி வைக்கிறீங்க, தனியாக ஏன் வைக்கிறீங்க, எதையும் தொடக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க, தீட்டுன்னு ஏன் சொல்றீங்க,
எங்களால் இயல்பு நிலையில ஏன் எங்களை விட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கும்போது, ஏன் இங்கே போகாத அங்கே போகாதன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளை கேட்டபோது மிகப்பெரிய புறக்கணிப்புகளை என்னோட ஸ்கூல் டேஸ்லேயே சந்தித்தவள் தான் இந்த பாத்திமா சபரிமாலா. அதற்கான எதிர்ப்புகளையும் அதற்கான விளைவுகளையும் அப்பயே இருந்தே நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வருகிற வரைக்கும் சிறப்பாக சந்திக்கிறோம். அதனால் எங்களுக்கு இந்த புறக்கணிப்புகளும் அவதூறுகளும் இங்கே பரப்பப்படக்கூடிய செய்திகளும் புதுசு கிடையாது. ஆனால் வழி புதிதாக இருக்கிறது. ஏன் வழி புதுசாக இருக்குது அப்படின்னா, இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் இருந்த விஷயங்கள், புறக்கணிப்புகள், வலி, வேதனைகள் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. இனிமே அதிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சு இஸ்லாத்துக்குள்ள வந்தவ தான் நான். ஆனால் இங்கே உள்ள வந்த பிறகும் அது இன்னும் சிறப்பாக தொடரும், ஏதாவது ஒரு வகையில் அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படின்னு இறைவன் பல விதங்களில் பல காட்சிகளை காட்டுறான். அதுக்கான மறைவான ஞானம், எதனால் அதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு ரசூல்லாவோட காலத்திலே எனக்கு தீர்வு இருக்குங்கிற நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இறைவன் மிகப்பெரியவன். நான் இஸ்லாத்துக்குள்ளே வரும்போது நான் போட்டு அணிந்திருந்த தங்க நகைகள் என்கிட்ட மிச்சம் எவ்வளோ இருந்துச்சோ அத்தனை நகைகளையும் ஏழை பிள்ளைகளின் படிப்புக்குன்னு கொடுத்துட்டு, அதற்கு பிறகு இந்த 4 வருடங்களாக நாங்கள் எந்த தங்க நகைகளும் அணியவில்லை. எந்த தங்க நகைகளும் எங்களுக்கு அவசியப்படலை. என்கிட்ட கடைசியாக ஒரு சின்ன சொத்து இருந்தது. அந்த கடைசி நிலத்தையும் கஷ்டப்படுகிற அப்படிங்கிற கேட்டகரியிலிருந்து எனக்கென்று இருந்த கடமைக்காக அதை கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு எனக்கான சொத்துங்கிறது 0. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்த உறவுகள் எல்லாம் விலகி போக அனாதையாக தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் வீடு கட்டினது, அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட இருந்த கார், அதுக்கு முன்னாடி இருந்த கணவர் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அனாதையாக தான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தோம். வந்த பிறகும் எங்கள்கிட்ட எது இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஏழை பிள்ளைகளுக்குன்னு கொடுத்துட்டு தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கோம். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீட் எக்ஸாம் காரணமாக அனிதா என்கிற அன்புமகள் நீட் அப்படிங்கிறதுல தோத்துட்டேன்னு தற்கொலை பண்ணி செத்து போனப்போ அதுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்து, கல்வி சமத்துவம் இல்லாமல் என் பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள்னு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற என்னுடைய அரசு ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு தான் இன்றைக்கு களத்தில் ஏதாவது ஒரு வகைகள் பிள்ளைகளை பாதுகாத்துறணுங்கிற பணியை நான் தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கேன். ஒரு 5 கோடி ரூபாயை நாட்டுக்கு கொடுத்துட்டோம். எனக்கு 58 வயசு வரைக்கும் சர்வீஸ் இருக்குது. இன்னும் 28 வருஷம் நம்ம வேலை பார்க்கலாம். அதுக்கு பிறகு உயிரோடு எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலமும் பென்ஷன் உண்டு. குறைஞ்சது ஒரு 5 கோடி ரூபாயை நாட்டுக்கு கொடுத்துட்டு தான் சமூக களத்துக்குள்ளேயே வேலை செய்யறதுக்காக உள்ள வரும். சரி, இனி ஒரு பிள்ளை சாகக்கூடாது, எனக்கு வந்த வழி இன்னொருத்திக்கு வரக்கூடாது, இன்னொரு பிள்ளை வரதட்சணையில் சாகக்கூடாது, இன்னொரு பெண் அடிமையாக இருக்கக்கூடாது, எனக்கு யாரும் இல்லையேன்னு நினைச்சு எவ்வளவு பைத்தியமா மாறிடக்கூடாது, காதல்ங்கிற மாய வலையில பிள்ளைகள் சிக்கி செத்துடக்கூடாது, இன்னொரு பிள்ளைக்கு இந்த வழியெல்லாம் வந்துடக்கூடாது. ஏன்னா எல்லா வழிகளையும் அனுபவித்தவர்கள் நாங்கள். இப்போ எனக்கு வந்த வழி இன்னொருத்திக்கு வரக்கூடாதுல்ல அப்படிங்கிற ஒரு பெரிய நிலைப்பாட்டோட எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் சமூக களத்துக்குள்ளேயே வரும். நம்ம நினச்சிருந்தா அந்த 5 கோடி ரூபாயை சம்பாரிச்சிட்டு நிம்மதியாக மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு ஒயிட் காலர் ஜாபோட இருந்து சொகுசாக வாழ்ந்து மரணிச்சு போயிருக்கலாமே. நமக்கு என்ன தலையெழுத்து? வர்றவன் போகிறவன்லாம் பேசுறதுக்கும் அவங்களோட வசனங்களை எல்லாம் நம்ம வசமாறி வாங்கிறதுக்கும், வாங்கிட்டு போயிட்டா 2 கிலோ தங்கத்தை வாங்கிட்டு போயிட்டா, வைரத்தோட கலத்திட்டு போயிட்டா, ஒவ்வொரு விடயத்திற்குமான இந்த உலகத்தில் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கும் போது மரணிச்சால் கூட 100 பெண் பிள்ளைகள் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டு ஆதரவற்று எனக்கு யாரும் இல்லை, நான் செத்துடலான்ற முடிவில் இருக்கேன் அப்படிங்கிற பிள்ளைகள், பெண்களுக்கு யாரும் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம் சமூகத்திற்காக ஒரு 100 பேருக்கான தங்குமிடத்தை வாங்கி கட்டி உருவாக்கி வக்ஃப் செஞ்சுட்டு இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் மரணிப்பேன். நீங்கள் கொடுத்தது, நாங்கள் பெற்றது, கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு மேடைக்கு போய் தான தர்மங்கள் செய்யுங்கன்னு மோட்டிவேட் பண்ணி பெற்றது, அது எல்லாவற்றையும் உருவாக்கி வச்சிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக ஒரு தலைமையிடம் உருவாக்கப்படணும், அதுக்கான ஒரு கட்டிடம் உருவாகணும், ஆதரவற்ற பெண்களுக்கான தங்குமிடமாக அது இருக்கணும். எவனும் யாரும் இல்லைன்னு
பிள்ளையை கிணத்துல தூக்கி போட்டு செத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளவு கவனமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தங்குமிடத்தை உருவாக்கணுங்கிற பெரும் கனவோடு இந்த படிநிலை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது எப்படி நீ செய்யலாம், இது எப்படி நீ கட்டலான்னு ஏற்கனவே ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் எந்த மாதிரியான நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு முஸ்லீம் பெண்மணியால் இதை எடுத்து செஞ்சு இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட முடியுமாங்கிற அளவுக்கு, ஏன்னா நீங்களே நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளில் காட்சிகள் இருக்குது. இவ்வளத்தையும் செய்து கொண்டு இவ்வளவு பேச்சுகளையும் வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு நம்பிக்கை தான், இந்த உலகமே சேர்ந்து எதிர்த்தாலும் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கை. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வராததா எங்களுக்கு வந்துவிட போகிறது? அவர்கள் மீது அடிக்காத கல்லா எங்கள் மீது வந்து அடித்துவிட போகிறது? அதனால எவ்வளவோ விஷயங்களை தாண்டியும் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்யுங்கள் அப்படின்னு இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து, நாங்கள் ஒரு வீடியோ அனுப்பி கொடுத்து இதுக்கான விளக்கங்களை எல்லாம் பேசி அனுப்பி நீங்கள் எப்படினாலும் உங்கள் ஊரில் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயம்தான். நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய பரப்புரை மேக்கப் பிரேக்கப் அப்படிங்கிற பரப்புரை இப்போ கையில் எடுத்திருக்கிறோம். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படின்னு குரான்ல இறைவன் சொல்றான். ஆனால் இன்னைக்கு பிரைடல் மேக்கப்ங்கிற பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன நடக்குது, திருமணங்கள்ங்கிற பேரில் என்ன நடக்குது, சர்வ சாதாரணமாக பிள்ளைகளை வேறு மாதிரி பொம்மையாக மாற்றி பூசி மெழுகி எல்லா விதமான ஆச்சாரங்களையும் கொடுத்து, இதில் எல்லா இடத்துலையும் மருதாணி ஃபங்க்ஷன். 15 வருஷம் கழிச்சு நான் நேற்று 4 நாளைக்கு முன்னாடி மருதாணி வச்சேன். நகங்களுக்கு தொப்பி போடுங்கள், இதை வலியுறுத்துறதுக்காக நாங்களே இதை வச்சு காட்டுறோம். எஸ், வி ஆர் த மாடல்ஸ். நாங்களே சொல்கிறோம், மருதாணி இலையை எடுத்து அரைச்சு இந்த நகங்களோடு சேர்த்து இந்த விரல்களுக்கு தொப்பி போடுங்கள். அதில் மெடிசின் இருக்குது, அது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. நகை இடுக்கில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை அழித்து நம்மோட ஸ்கின்னையும் உள்ளே போகிற கிருமிகள்லேருந்தும் நமக்கு பாதுகாப்பு தரும். அந்த நகை இடுக்கில் இருக்க கண்ணுக்கு தெரியாத கிருமி நீங்கள் சோப் வாஷ் பண்ணாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் அதுக்கு பல இடங்களில் தொற்று வியாதியை உருவாக்குது. மரணம் வரைக்கும், பெரிய பெரிய ஆப்ரேஷன் வரைக்கும் அது கொண்டு போகுது. இன்னைக்கு சயின்ஸ் பேசுது. ஆனால் இஸ்லாம் என்னைக்கோ மருதாணி வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ அழகான ஒரு வழிமுறையாக கற்பிச்சு கொடுத்துருக்கு. அந்த வழிமுறையை, அந்த மருத்துவத்தை மாற்றிட்டு இன்னைக்கு கெமிக்கல் கோன் போடுறோம், மெஹந்தி போடுறோம், இலை வரைகிறோம், கொடி வரைகிறோம், செடி வரைகிறோம், விளக்குமாறுகளை வரைகிறோம்னு சொல்லி கையை அப்படியே பிள்ளைகள் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான். 3 மணி நேரத்துக்கு பிச்சைக்காரிகளாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கோன் மெஹந்தி ஃபங்க்ஷன், நாளைக்கு நிக்கா அப்படின்னா இன்னைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் கண்டிப்பாக நடக்கணும். இல்லைன்னா சாப்பிட்ட பிரியாணி செரிமானம் ஆகாது. கண்டிப்பாக மருதாணி ஃபங்க்ஷன் நடத்தியே ஆகணும். அதுக்கு ஒரு கூட்டம், இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் நடத்துறதுக்குன்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம் எங்கேயாவது யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தார்களா? திருமணம் என்றால் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டணும், கோன் மெஹந்தி வைக்கணும். அது பச்சை கலரில் கையில் வச்சிருக்க வரைக்கும் அழகாக தெரியுது. கழுவுன உடனே கை காலெல்லாம் சொறி பிடிச்ச மாதிரி தெரியுது அந்த கோன் மெஹந்தி. ஆனால் மருதாணி இலையை அரைச்சி நீங்கள் உங்களோட நகங்களுக்கு தொப்பி போடும்போது அப்படி இருக்காது. அது வைக்கும் போது நல்லா தான் இருக்கும், இலையை கழுவுன பிறகு கை நல்லா தான் இருக்கும். எது ஒன்று இல்லாததை இருப்பதை போல காட்டுதோ, ஒரு மேக்கப் இல்லாத ஒன்றை இருப்பதை போல காமிச்சு பூசி மொழி சாணி முழுகிற மாதிரி பெத்த தாய்க்கு பிள்ளை அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு மேக்கப்புகளையும் போட்டு பூசி மொழி கண்ணுக்கு மேலே ஒரு செயற்கை இமை, கண்ணு வளைவாக இருக்கணுமா அந்த இமைகள் எல்லாம், ஒரு செயற்கை இமை ஒட்டி லிப்ஸ்டிக் போட்டு அவ்வளவும் அப்புன்னு அப்புறது. ஒரு லிமிட் இல்லையா? அதுக்கு ஒரு லிமிட் இல்லையா? அவ்வளத்தையும் அடையாளம் தெரியாமல் மாற்றுகிற வேலை இறைவனுடைய படைப்புக்கு எதிரான வேலை. இறைவன் என்னை இப்படி படைச்சிருக்கான், இது எனக்கு பிடிக்கல, அதனால நான் இந்த மாதிரி என்னை மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்ற வேலை இருக்குல்ல, இறைவனுடைய படைப்புக்கு எதிரான வேலை. அப்போ இந்த பிரைடல் மேக்கப்ங்கிற பேர்ல மேக்கப் ஆர்டிஸ்டுகளை கூப்பிட்டு பூசி மொழிக்கு அடையாளம் தெரியாத ஒரு பிள்ளையாக மாற்றுவது என்பது, இறைவன் என்னை இந்த முகத்தோடு படைச்சிருக்கிறான், அது எனக்கு பிடிக்கல, அதனால வேற முகத்தை நான் தயாரிச்சுக்கிறேன்னு சொல்ற வேலை. இது பிள்ளைகளுக்கு புரியலையே.
என்னை நான் அலங்கரிச்சு கொள்ளணுங்கிறது ஒரு பிள்ளைக்கு தெரியாதா? எப்படி அலங்கரிச்சுக்கணும்னு ஒரு சின்ன டச்சப் மேக்கப் பண்ணிக்க அந்தந்த பிள்ளைகளுக்கு தெரியாதா? அல்லது திருமணம்னா சொந்தக்காரங்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளையை அலங்கரிக்க முடியாதா? ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த சேலையை கட்டுறதுக்கு டிராப்பிங் பண்ண தெரியலையா? சேலையை மடிப்பு கட்ட தெரியலையா பிள்ளைக்கு? அந்த சாரி டிராப்பிங் பண்றதுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வரணுமா? மற்ற சமூகத்து திருமணங்கள்ல எல்லாம் சாரி டிராப்பிங் பண்றதுக்கு ஆம்பளை வர்றான். மேல பிளவுஸ் போட்டு பாவாடை கட்டிட்டு அப்படியே நிக்கிறா பிள்ளை. அந்த சேலையை கட்டி மடிச்சு இங்க குத்தி பின் குத்துறதும், வயிற்றுக்குள்ள மடிச்சு பின் குத்துறதும் ஆம்பளை. ஏன்னா சாரி டிராப் பண்றதுக்கு இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தெரியல. நைட்டியை போட்டு கல்யாணத்தில் போய் உட்காருங்க, என்ன குறைச்சி போச்சு? உங்களுக்கு டிராப் பண்ண தெரியல, சேலையை மடித்து பின் குத்த தெரியல. பாவம் உங்கள் சொந்தக்காரங்கள், தாய், உங்கள் வீட்டில் இருக்க மாமிகள், அத்தைகள் யாருக்கும் தெரியல. அதனால நீங்கள் சாரி டிராப் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு தான் நீங்கள் கட்டணும். அந்த கலாச்சாரம் இஸ்லாத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு? இன்னைக்கு எப்படி இவளுக்கு வந்து சாரி டிராப்பிங் ஆர்டிஸ்ட்டுங்கிற பேரில் வந்து ஒரு பிரைடலுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை எப்படி தாய்மார்கள் அனுமதிக்கிறாங்க? எப்படி தகப்பன்மார்கள் இதை கண்டுக்கிறாம இருக்கிறாங்க? இதுக்கான இந்த பிள்ளைகளை மேக்கப் பண்ணி கண்ணை மட்டும் போட்டோ போட்டுட்டு மூக்குக்கு மட்டும் ஒரு பூவை வச்சுட்டு அந்த போட்டோவை அப்படியே ரிலீஸ் பண்றாங்க. கழுத்துல இருந்து அப்படியே வீடியோ எடுத்து அந்த வீடியோ விளாக்ஸ்ங்கிற பேர்ல வெளியிடுறாங்க. ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பிள்ளைகளோட படங்களும் வீடியோக்களும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுகளோட விளாக்ஸ்லையும் அவங்களோட ஐடிஸ்குள்ளேயும் கிடக்கு. இதை தட்டி கேட்பது யார்? நமக்கு இஸ்லாமிய தலைவர்கள் யார் இருக்கிறார்கள்? எந்த ஜமாத்தார்கள்ட்ட போய் முறையிடுறது? இவங்களை தடுத்து நிறுத்துங்க, அவங்கள ஃபுல்லா டெலீட் பண்ண சொல்லுங்க, இதுக்கு தடை விதிப்பு செய்யுங்க. இப்ப இதுக்காக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம்னு இருக்கேன் நான். இந்தியா ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் அடைந்தது, ஆகஸ்ட் 15ங்கிற நம்பிக்கை நமக்கு. சளிப்பிடித்தவனுடைய கைக்குட்டையாக வெள்ளைக்காரன் இந்தியாவை விட்டு சென்றான் அப்படிங்கிறதா உண்மையான வரலாறு. அது என்ன சுதந்திரம்னு தெரியல. அதே ஆகஸ்ட் மாதத்துல நாம ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கலாம் இருக்கோம். இஸ்லாமிய சமூக பெண்களே, உங்களோட நிக்காஹ்களுக்கு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளை அழைக்காதீர்கள், உங்களுடைய அலங்காரத்தை நீங்களே செய்து கொள்ளுங்கள்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலாம் இருக்கும். பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களே, நீங்க உங்களோட பேஜஸ்ல இருக்கிற இந்த பிள்ளைகளோட போட்டோஸையும் அலங்கார விளாக்குகள்ன்ற பேரில் எடுத்த வீடியோக்களையும் உடனடியாக டெலீட் செய்யுங்க அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கலான் இருக்கோம். துவா செய்யுங்க எல்லாரும். யாரிடம் சென்று முறையிடுவது? முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போய் இல்லையே. இருந்திருந்தால் இன்றைக்கு நம்ம மேலெல்லாம் இவ்வளோ அவதூறு பேசிட்டு பொதுத்தளத்தில் இந்த அம்மாவை பற்றி வெளியே பேசுகிற மாதிரி சொல்கிறது அளவுக்கு கூட செய்திகள் இல்லை. அவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்கிறார்கள்ங்கிற செய்தியெல்லாம் பொதுத்தளத்தில் போட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களே. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இன்றைக்கு இருந்திருந்தால் என்னோட நேரடியான முறையீடு அவர்களிடத்தில் இருந்திருக்கும். வேலையை விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு, எதுவுமே வேண்டாம், இறைவன் மிகப்பெரியவன், மனிதன் மிக அற்பமானவன், இந்த உணர்வு இருந்துட்டா தலைக்கு எந்த பெருமையும் ஏறாது. பக்கத்துல அந்த இடம் ரெடி பண்ணி இருக்க மாட்டோமா? அதுல பக்கத்துல அங்க போயிருங்க. அங்க டிவி ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்கு. இடம் இல்லாதவங்க அப்படியே பக்கத்துல ரூமுக்கு போயிருங்க. ஆளுக்கு யாரெல்லாம் இந்த ஆவின் முடிச்சு பிள்ளைங்க அழைத்து விடுவாயாக. இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்ற உன்னுடைய திருமறைக்கான கூட்டமாக நீயே ஆக்கி தருவாயாக. அதற்கான சீர்திருத்த பணிகளை செய்யக்கூடிய சிறு கூட்டத்தையும் இங்கிருந்து நீயே உருவாக்குவாயாக. ஆமீன். அப்போ இந்த நடக்கக்கூடிய அநியாயங்கள், சமூகத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய வேலைகள், இதுக்கெல்லாம் இன்னைக்கு யார்கிட்ட போய் சொல்றது, இதுக்கு தடை விதிக்க சொல்லி கேட்கறது,
ஷரியத் கோர்ட்டுங்கிறதுக்கான அதிகாரம் இல்லாத சுச்சுவேஷன்ல நம்ம என்ன காரியங்களை முன்னெடுக்கிறது அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான் செய்ய முடியுது, விழிப்புணர்வு பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்வது. இதுதான் நம்மளால செய்ய முடியும். அல்லாஹ்வுக்காக இந்த பணிகளை நான் செய்து தீர்வேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டு ஒரு சின்ன கூட்டம் கடைசி வரைக்கும் இருக்கும். இறைவன் திருக்குறான்ல சொல்றான், அந்த சிறு கூட்டத்துல நம்மளும் எப்படியாவது இருந்து இங்கிருந்து கிளம்பின உடனே அல்லாஹ்வோட திருமுகத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அடைஞ்சிடணுமே அப்படிங்கிற பரிதவிப்போட இந்த பணிகளை செஞ்சுதான் ஆகணும். அப்படிங்கிறதுனால என்ன நடந்தாலும் எவ்வளவு வாழ்வீச்சுகள் வந்தாலும் ஜிஹாத் அப்படின்னு ஓடிக்கொண்டிருப்போம் அப்படிங்கிற மனநிலையில உங்க கையில ஒவ்வொரு போர் வாள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்க ரோஸ் கலர் நோட்டீஸ், அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வை பரப்பக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் நீங்க உங்க பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து பேசி கையெழுத்து போட வேண்டிய ஒரு சொர்க்கத்துக்கான டோக்கன். இதை வீட்டு பத்திரங்களை நீங்க எப்படி பத்திரமா வைக்கிறீங்களோ அதை விட பத்திரமா இதை வச்சிருந்து உங்க சொந்தக்காரங்கள் வீட்டுல யார் வீட்லயாவது நிக்கான்னு சொல்றாங்களா உடனே 300 நோட்டீஸ் பிரிண்ட்டுக்கு கொடுங்க. 300 நோட்டீஸ் 250 ரூபா 225 ரூபா வரும். ஒரு 200 ரூபா செலவு பண்ணி எல்லாருக்கும் இந்த நோட்டீஸை கொடுங்க. ஏன்னா நிக்கான்ற இடத்துல தான் இன்னைக்கு எல்லா விதமான பெருமையும் அனாச்சாரங்கள், அலங்காரத்தை வெளிக்காட்டுவது, அல்லாஹ்வுக்கு எதிராக வேலை செய்வதுங்கிற எல்லா சீர்சனத்தி வேலைகளும் இந்த திருமணத்துல தான் நடக்குது. தயவு செஞ்சு இந்த நோட்டீஸை நல்லா படிச்சுட்டு இனி நமக்கு யாராவது திருமணம்னு சொல்றாங்களா 200 நோட்டீஸ் அச்சடிப்போன்ற ஒரு வைராக்கியத்தை முக்மீனான பெண்மணிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த சமூகத்தை காப்பாற்ற முடியாது. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. எல்லார் கையிலையும் செல்போன் வந்துட்டதுனால பிள்ளைகள் கை வழியாகவே அவங்களோட உள்ளத்தை கெடுக்கக்கூடிய வேலை சர்வசாதாரணமாக நடக்குது. அதுல பாதிக்கு பாதி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அவங்களால அதுல இருந்து வெளியே வர முடியல. பக்கத்து பெட்டி கடையில மிட்டாய் வாங்க போற பிள்ளை லிப்ஸ்டிக் போட்டு தான் போவேன்னு போகுது. போறது பக்கத்து பெட்டி கடைக்கு மிட்டாய் வாங்குறதுக்கு. ஆனா நான் எங்க போனாலும் நான் மேக்கப்போட தான் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விதைச்சு திணிச்சு வச்சிருக்காங்க. மேக்கப் போடலைன்னா நீ அசிங்கமா இருக்கிற அப்படின்னு நம்ம பிள்ளைகள் மனசுல விஷமா விதைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய 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 மாஃபியா கும்பல்கிட்ட இருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும்னா இந்த நோட்டீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க படிச்சு உள்வாங்கி உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. இப்ப இறைவன் நம்மளெல்லாம் நல்லா படைக்கல போல இருக்கே. இப்ப எல்லாரும் நம்ம மேக்கப் கிட்டுக்கு பின்னாடி போகும்போது மேக்கப் பண்ணாதான் நம்ம அழகா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்போது இந்த லிப்ஸ்டிக் போட்டு மேக்கப் பண்ணாதான் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், so only I believe that confident myself அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்ப இறைவன் நம்மளை நல்லா படைக்கல போலையே. யாராவது போய் சொல்லி கொடுத்தா தேவலாம். இந்தந்த மாதிரி படைச்சு முதவே பிள்ளைகளுக்கு ரோஸ் கலர் லிப்ஸ்டிக்கை கொடுத்துட்டா லிப்ஸ்டிக் போட வேண்டிய தேவை இல்லைல்ல. முதவே இறைவன் அப்படியே படைச்சிட்டான்னா நம்ம அப்படி சொல்றோம். மனிதர்கள் இறைவனுக்கு திரும்ப சொல்றோம், நீ என்ன சரியா படைக்கல, இந்தந்த மாதிரி நான் பட்டி டிங்கரிங் வேலையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி தரோம் இறைவனுக்கு. கண்ணு தெரியாம எத்தனை பேர் அந்த நோட்டீஸ்ல இருக்கும். கண்ணு தெரியாம எத்தனை பேர் இறைவனுக்கு இந்த கண்களுக்கு வெளிச்சம் தந்து படைக்க முடிஞ்சதே. நம்ம இந்த கண்கள்ல போலி இமைகள் ஒட்டிக்கிட்டு தெரிகிறோம். வாய் கோணலாக எத்தனை பேர், ஆனா இந்த வாய்க்கு லிப்ஸ்டிக் போட்டாதான் அழகுன்னு நினைச்சு கொண்டு தெரிகிறோம். மூச்சு விட முடியாம மூக்குக்குள்ள டியூபை விட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சாதான் மூச்சு விட முடியும்னு எத்தனை பேர் இந்த மூக்குக்கு மட்டுமே 3 கிரீம் போட்டு அழகுபடுத்துற மேக்கப் ஆர்டிஸ்டுகளை தான் இன்னைக்கு நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்ன செய்ய போறோம்? எனக்கு இந்த வலி, எனக்கு இந்த வேதனை. ஏன்னா அலங்காரத்தின் பின்னாடி போகக்கூடிய பிள்ளையினுடைய உள்ளம் ஈமானால் நிறைய முடியாது, இறைவனை நெருங்க முடியாது. ஏன்னா அலங்காரம்ங்கிற கான்செப்ட், அலங்காரத்தை வெளிக்காட்டுறது, ஓவர் மேக்கப் பண்றது, பூசி மெழுகிறது, 50,000 ரூபாய் மேக்கப்புக்கு செலவு பண்றதுங்கிறதெல்லாம் இப்லீஸோட கான்செப்ட். இப்லீஸோட கான்செப்ட்ல இருக்கிற ஒரு பிள்ளையால் இறைவனை நெருங்க முடியாது. அது எங்க போய் முடியும்? வழிகேட்டில் தான் போய் முடியும். மேக்கப்ங்கிறது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது கடைசியில் எங்க போய் முடியும்? யார்
மேக்கப்போடையே வாழ்ந்து, மேக்கப்போடையே இருந்து, மேக்கப்புக்காகவே முக்கியத்துவம் கொடுத்து, மேக்கப்பையே வாழ்க்கை லட்சியமாக கொண்டு, மேக்கப் கிட்டுகள் விதவிதமா லட்சக்கணக்கில் வாங்கி வச்ச ஒரு பெண்மணி இந்த உலகத்துக்கு முன்னுதாரணமாக இருந்தாங்கன்னு ஒரு ஆளை காட்டுது. அதுல இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டுகளை நாங்க கூப்பிட்டு கேட்டா அவங்க சொல்றாங்க, என்ன தைரியத்துல நீங்க இந்த பிள்ளைகளோட போட்டோலாம் போட்டிருக்கீங்கன்னா, அவங்களோட அனுமதியோட தான் நாங்க போட்டிருக்கோம், அவங்களோட பெர்மிஷனோட தான் போட்டிருக்கோம்னு சொல்றாங்களே. இந்த அனுமதி கொடுத்த ஆட்கள்லாம் யார்? இருப்போம் முத்துப்பேட்டையில பிரைடல் மேக்கப்ன்ற பேர்ல இஸ்லாமிய பிள்ளைகள் இந்த வேலையை செய்யறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பிள்ளையோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ன்ற பக்கங்கள்ல இருக்கிற பிள்ளைகளோட போட்டோ பூரா எடுத்து வெளியிடுவோமா? நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க, அதனால நாங்க எடுத்து வெளியிடுறோம். உங்களுக்கு எல்லாம் ஈமான் இல்லையா அப்படின்னு கேட்டு அலங்காரத்தை வெளியில் காட்ட எப்படி அனுமதி தந்தீர்கள்னு வெளியிடுவோம். வெளியிட்டா என்ன ஆகும்? இங்க இருக்கிற எல்லாரும் சொல்ல முடியுமா, எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு நிக்காவுக்கு நாங்க பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இது வரைக்கும் நாங்க கூப்பிட்டது இல்லை, இனிமேலும் கூப்பிட மாட்டோம்னு இங்க இருக்க எல்லாரும் சொல்ல முடியுமா? எல்லா தெருவுக்கும் பரவிருச்சு, எல்லா பிள்ளைகளோட உள்ளங்களுக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கு. பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகள் அல்லாஹ்வால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அதனால அவற்றை பார்க்குறாங்க, பார்த்தும் அதை கடந்து இதுக்குள்ள நாங்க போக மாட்டோம்னு சில பிள்ளைகள் பாதுகாக்கப்படுறாங்க. இதுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்க எல்லாம் என்ன செய்ய போறீங்க? உங்க பிள்ளைகளோட திருமணங்களுக்கு இந்த பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டை தயவு செய்து கூட்டாதீங்க. சொந்தக்காரங்க நீங்க எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளுக்கு அழகா மேக்கப் பண்ணி விடுங்க. பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களே சேர்ந்து அழகா பிள்ளைய அலங்கரிப்பாங்க. ஒன்றும் நஷ்டமடைய போறதில்லை. அதை போட்டோ எடுத்து எந்த ஸ்டேட்டஸ்லையும் வைக்க தேவையில்லை. ஊருக்குள்ள ஹிஜாபோடு இருந்துட்டு கணவரோட வெளியே போகும்போது ஹிஜாப் இல்லாம நான் ஃபுல்லா தானே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பின்னாடி இருந்து போட்டோ எடுத்து குற்றால போட்டோக்களை போட வேண்டிய எந்த ஸ்டேட்டஸ்களை வெளியிட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்ப நான் சொல்றதெல்லாம் இருக்கா இல்லையா? ஊர்ல இருக்கா இல்லையா? ஆமானா இப்படின்னு தலையாட்டுங்க, இல்லைன்னா இப்படின்னு தலையாட்டுங்க. இருக்கா இல்லையா? இருக்குது. நீங்க மனசார மேலே போய் உட்காந்து கத்துறீங்க, எங்களால ஒன்றும் சொல்ல முடியலையே. ஊர்ல இருக்கக்கூடிய முஃமின்களுடைய குரல் இதுதான். ஃபர்தான்னு ஒன்று போடுறமே எதுக்காக? யாராவது சொல்லுங்களேன். ஃபர்தா இப்போ அழகா துப்பட்டி எல்லாம் போட்டு வந்திருக்காங்க, பேசாம இந்த வெள்ளை துணிக்கு மாறிடலாமான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஃபர்தான்னு ஒன்று போடுறமே எதுக்காக? இந்த துப்பட்டின்னு போடுறமே எதுக்காக? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்களேன். நீங்க சொல்லுங்கம்மா. பின்னாடி அலங்காரத்தை மறைப்பதற்காக. அப்படின்னா அழகா நம்ம தெரியக்கூடாது, அப்படித்தானே? நான் தப்பா சொல்லலையே. அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாது. ஒரு பெண்ணுடைய உடலே அலங்காரம் தான். இறைவன் நிறைய வனப்புகளை வச்சிருக்கான், அழகா வச்சிருக்கான். அந்த உருவ அமைப்பு வெளியே தெரியக்கூடாது. எனவே லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை போடுங்க, மேல துணியை போத்துங்கன்னு சொல்லி இறைவன் வசனத்தை இறக்கினான். தட் மீன்ஸ் நான் அழகா தெரியக்கூடாது வெளியே போகும்போது, அப்ப லூஸா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போறேன். இதுல என்ன டிசைனர் ஃபர்தா? உங்க ஃபர்தாக்களை எல்லாம் பாருங்க, எத்தனை ஃபர்தால டிசைன் இருக்குன்னு பாருங்க. உங்க ஃபர்தாக்கள்ல பாருங்க எத்தனை ஸ்டோன் ஒர்க் இருக்குன்னு பாருங்க. உங்க ஃபர்தால கைப்பட்டியை பாருங்க, எத்தனை கைப்பட்டியில எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. உங்க ஃபர்தால எவ்வளவு ஃப்ரில் வச்சிருக்குன்னு பாருங்க. உங்க ஃபர்தால எவ்வளவு எம்ப்ராய்டரி ஒர்க் அழகழகா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. உங்க ஃபர்தால என்ன மாதிரியான உடைஞ்ச கண்ணாடி வளையல்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கின்றன பாருங்க. பாருங்க உங்க ஃபர்தாக்களை பாருங்க. பிளைன் ஃபர்தா போட்டிருக்கவங்க எத்தனை பேருன்னு தேர்ந்தெடுத்து மேடைக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு ஒரு 20-25 பேருக்கு பிரைஸ் கொடுத்து அனுப்பிடலாம். மற்றபடி ஃபர்தாக்கள் மேக்சிமம் இன்னைக்கு எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், ஓரி ஒர்க், ஆரி ஒர்க், நாரி ஒர்க் எல்லா ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே போனா அழகா தெரியக்கூடாதுங்கிற ஃபர்தால பார்ட்டி வியர் ஃபர்தா வாங்குங்கள், இந்த ஃபர்தா கல்லு வச்ச ஃபர்தா வாங்குங்கள், இது எவ்வளவு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு இதை வாங்குங்கள், அதை வாங்குங்கள்னு இஸ்லாமிய பிள்ளைகள் ஒரு மாஸ்கை மட்டும் போட்டு கொண்டு போய் கூவி கூவி விற்கிறார்கள். அதுக்கு ஒரு பேஜ், அதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். இது என்ன கேவலம்! ஃபர்தா எப்படி அழகா இருக்க முடியும்? அழகா இருக்கக்கூடாதுன்னு லூசா போடுற ஒரு துணி எப்படி சர்வ அலங்காரத்தோட டிசைனா இருக்க முடியும்? அது எப்படி
காலத்துல எங்க பார்ட்டி இருக்குன்னு தெரியல, பிறகு பார்ட்டிக்குன்னு போடுற ஒரு ஃபர்தா இருக்குதாமே, அது என்னது? நீங்க அப்படி டிசைனர் ஃபர்தாவோ கல்லு ஒட்டுன ஃபர்தாவோ அல்லது அலங்காரம் பண்ணி எம்ப்ராய்டரி இருக்கிற ஃபர்தாக்கள் வைத்திருந்தால் தயவு செய்து அதை கிழித்து கரித்துணைக்கு இன்னைக்கே போடுங்க. அதை வேற யாருக்கும் கூட கொடுத்துறாதீங்க. இன்னொருத்தரை வழிகெடுத்து சாபத்துக்கு ஆளாகும். நரகத்தில் அதிக அளவில் பெண்களை நான் சந்தித்தேன் என்று எச்சரிக்கை செய்தார்கள் நாம் இஸ்லாம் அவர்கள். அந்த எச்சரிக்கையை மறந்துட்டு அலங்காரத்தை வெளியே காட்டக்கூடாதுங்கிறதுக்காக லூசா போடுற துணியில அலங்காரம் எப்படி ஏமாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதுல பிள்ளைகளுக்கு மக்னா வாங்கணும்லாம் கடைக்கு போனா எல்லா மக்னாவும் ஒன்லி ஸ்டோன் மக்னாஸ், எதுவுமே சாதாரணமா கிடைக்கிறது கிடையாது, தயாரிப்பே இல்லை. இன்னைக்கு ஃபர்தால கொண்டு வர்றான், நாளைக்கு ஒவ்வொன்றா கொண்டு வந்து நீங்க மேல ஒரு ட்ரெஸ் போட்டாலும் அந்த ட்ரெஸ் அழகாக்கி உங்களை பார்த்தோம் பார்த்தீங்களா? தயாரிக்கிறவரோட நோக்கம் இஸ்லாமிய பெண்மணிகளின் உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தை வெளியே எடுக்கணுங்கிறது தான். நம்ம ஃபர்தா போடணும் அல்லது நம்மளோட உடலை லூசான ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கணுங்கிறத என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு உள்ளத்துலேருந்து ஈமான் போயிடும். இன்னைக்கு அதை நோக்கி பாதிக்கு பாதி நகர ஆரம்பிச்சிட்டோம். இதுல இருக்க ஆபத்து தெரியல, இதுல இருக்க சீரியஸ்னஸ் தெரியல. டிசைனர் ஃபர்தாக்களும் ஸ்டோன் வச்ச ஃபர்தாக்களும் ரொம்ப சர்வ சாதாரணமாக இதை இந்த இப்லீஸுகள் வியாபாரத்தியாக பயன்படுத்தி விற்கிறதுக்கு எங்களோட பிள்ளைகளோட மனசுல இருக்க ஈமானை கலைக்க முடியும் அப்படின்னா நம்மளை எவ்வளவு பலவீனம் கொண்டவர்களா இருக்கோம்னு பாருங்க. நான் கரெக்டா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் கடமை இருக்கு. அந்த வேலையை செய்யறவங்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு பரிந்துரை கொடுத்து சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. எல்லா நபிமார்களின் சமூகத்தை விடவும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகம் மிகச்சிறந்தது. ஏன்? அல்லாஹ் சொல்றான், அவங்க நன்மையை விதைப்பாங்க, தீமையை தடுப்பாங்க. இப்போ நம்முடைய சமூகத்துல இருந்து இந்த டிசைனர் ஃபர்தா, ஊசிமணி, பாசிமணி தான் அந்த பிள்ளைகள் போட்டு வராங்கல்ல, வரிசையா தொங்குது பாருங்க, ஊசியில கோர்த்து முத்து தொங்க விட்டுருக்காளுங்க அந்த மக்கனால. ஏன்னா அந்த மக்கனா நிக்காது இல்லாட்டி அதனால. அப்ப இந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் இந்த இதுக்கான வேலைகளையும் இதுக்கான பரப்புரையும் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் செய்யும். குறிப்பா மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள், மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் மேக்கப் ஏஜென்ட்டுகளா வேலை செய்ய போறாங்க. 8.5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற ஒரு ஆலிமா, மேக்கப் ஆர்டிஸ்ட் இந்த வேலையை ஊர் ஊராக போய் செஞ்சு பிள்ளைகளை கெடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எதிராக யார் வேலை செய்யறது? நீங்க ஒவ்வொருத்தரும் செய்யணும். உங்க வீட்டு பிள்ளைகளை தடுக்க சொல்லணும். அதெல்லாம் முடியாது, என் கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்குது, நான் இப்படி தான் மேக்கப் பண்ணுவேன், நான் பிரைடல் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு தான் பண்ணுவேன், நான் என் முகத்தை இப்படி தான் மாற்றுவேன், நீங்கள் இது காசு கட்டித்தான் ஆகணும்னு எவ்வளவு சொன்னானா பொழிச்சுன்னு வைங்க. அங்கே நீங்கள் பயப்படவோ ஐயோ மகளுக்கு மனசு கஷ்டப்படுமோலாம் நினைக்க தேவையில்லை, பொழிச்சுன்னு வைங்க. அப்படி சொல்லி கொடுத்து நம்மளால செய்ய முடியலை அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி, இது ஆபத்துனே தெரியாமல் சமூகம் போயிட்டு இருக்கு. இந்த பிள்ளைகள் நாளைக்கு சுற்றுதல் என்ன செய்வாங்க? அப்பா வர்றாரு சண்டைக்கு, என் மகளோட ஃபோட்டோவை நீங்கள் எடுத்து போட்டிங்களா? கணவர் வர்றாரு, என்னோட ஒய்ஃபோட பேஜ்ல இருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டிங்களான்னு. அந்த கணவருக்கும் அப்பாவுக்கும் தன்னோட மனைவியை கண்டிக்கிறதுக்கும் தன்னோட மகளை கண்டிச்சு அலங்காரத்தை வெளிக்காட்டுற வேலையை செய்யக்கூடாது, இந்த வழிகேடான வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அறிவு இல்லைல்ல? எங்களை உங்களால கேள்வி கேட்க முடியுது, யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாங்க திருப்பி கேட்கிறோம், உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இறைவன் அனுமதி கொடுத்தானா வெளியிடுவதற்கு? உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை அனுமதியை கொடுத்தது? சம்பந்தப்பட்ட பிள்ளைகளே கொடுத்திருந்தாலும் பிள்ளைகளை சேர்த்து கேட்கிறோம், உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நாளைக்கு உங்களோட கபரோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? கபருக்குள்ள நடக்கிற வேதனை மேல இருக்கிற மனுஷனை தவிர எல்லா ஜீவராசிகளுக்கும் கேட்குமா? உலகத்தோட இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் கேட்குமா? அவ்வளோ பெரிய கொடுமைகள் இந்த உலகத்தில் கெட்டது செஞ்சு வாழ்ந்த மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு இஸ்லாம் எடுத்து சொல்லுதே. அந்த கபர் குழிகளை பற்றி உங்களுக்கு என்னைக்காவது அச்சம் இருக்கிறதா? நரக நெருப்பை பற்றி அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துலையும் குரான்ல படிச்சு 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 சொல்றானே.
அதை பற்றி உங்களுக்கு எங்கேயாவது அச்சம் இருந்திருக்கிறதா? இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், நமக்கு மறுமை தான் நிரந்தரம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு அதை நம்புறவங்க தானே முஸ்லிம்ஸ். அவங்க எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? மற்ற மாற்று மதத்தில் செய்யக்கூடிய மேக்கப்புக்கு நிகராக போட்டி போட்டுக்கொண்டு, அதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேளுங்க, நடிகர் நடிகைகள் வரைக்கும் போய் மேக்கப் செய்கிறது யார் தெரியுமா? நம்ம இஸ்லாமிய பிள்ளைகள் தான் போய் மேக்கப் பண்ணுறாளுங்க. அந்த வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு யார் தெரியுமா கோணை எடுத்துக்கிட்டு போகிறது? நம்ம பிள்ளைகள், இஸ்லாமிய பிள்ளைகள் தான் போய் கோணை எடுத்துகிட்டு போகிறது. பெரிய பணக்காரங்க வீட்டில் இந்த சீரெல்லாம் வைக்கிறாங்களே, 101 தட்டு, 501 தட்டு, 1001 தட்டுன்னு, இந்த தட்டு கல்ச்சர் என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு தாங்க இந்த உலகம் உருப்படும். இந்த சீர் தட்டு வைக்கிற கல்ச்சர் எங்கேயாவது சஹாபாக்கள் காலத்தில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? சீர் கல்ச்சர், சீர்தட்டு அப்போதான் கௌரவமாக இருக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு பராக்கு பார்க்க சொல்கிறது, வாங்க பாருங்க எத்தனை தட்டு சீர், இது மாப்பிள்ளை கொடுத்தாங்க, இது பொண்ணு கொடுத்தாங்க, எத்தனை சீர் எத்தனை தட்டு. அந்த சீர் தட்டுக்களை எல்லாம் கொசுவலை துணியை வச்சு ரேப் பண்ணுறது. மஞ்சள் கலர் ராப்பிங், சிவப்பு கலர் ராப்பிங், பச்சை கலர் ராப்பிங், சீர் தட்டுகளை எல்லாம் ரேப் பண்ணுறதுக்கு ஒருத்தி வருவா. அவளும் ஒரு இஸ்லாமிய பிள்ளை தான் வருவா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக ராப்பிங் கல்ச்சர் பெருகி இருக்கு. அந்த சீர்தட்டை ரேப் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தொழிலாக மாற்றிக்கொண்டு இஸ்லாமிய பிள்ளைகள் அதை வித்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு உடன் போகக்கூடியவர்கள் யார்? அவங்களுக்கு நரக நெருப்பை பற்றி அச்சம் இல்லையே. அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்னு சொல்றது ஃபர்தால மட்டும் இல்லை, மேலே போடுற துணியில மட்டும் இல்லை, இந்த சீர் தட்டுகள்ல மட்டும் இல்லை. கல்யாணத்துக்கு 1000 பவுன் நகை போட்டேன், 300 பவுன் நகை போட்டேன், பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு பஞ்சாயத்தை பார்த்து கொண்டிருக்கோம் தெரியுமா தெரியாதா? 300 பவுன் நகை போட்டு இன்னும் 200 பவுன் நகை போடணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளை சூசைட் பண்ணி செத்து போன வழக்கு இந்த வாரம் தமிழகத்தில் எவ்வளவு பெருசா போய்கிட்டு இருக்கு தெரியுமா தெரியாதா? அந்த திருப்பூரோட வழக்கு எல்லாம் மொபைல்ல பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அந்த கலாச்சாரம் எப்படி இஸ்லாத்துக்குள்ள வர முடியும்? நகை போட்டா தான் கல்யாணம், இவ்வளோ சீர்தட்டு வைக்கணும், இவ்வளோ பலகார தட்டு வைக்கணும், இத்தனை மருதாணி ஃபங்க்ஷன் நடத்தணும், பொண்ணுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், பொண்ணுக்கு சீர் செலுத்தி செய்யணும், அவன் தலைமுடி காய வைக்கிறதுக்கு ட்ரையர் முதற்கொண்டு அம்மா வீட்டில் இருந்தா வாங்கி தரணும். எங்க மகர் எங்க? இஸ்லாம் ஒரு திருமணம் செய்யறதுக்கு வலியுறுத்துதுன்னா மகர் தான் சட்டம், தெரியுமா தெரியாதா? மகரை உடைச்சு வச்சிருக்கோம் எல்லா இடத்துலையும். நீங்க திருமணமான பெண்கள்லாம் சொல்லுங்க, மகர்படி தான் உங்க கல்யாணம் நடந்துச்சா? உங்க அம்மா வீட்டுல இருந்து சீர் சனத்தி போடலையா? நகை நட்டு போடலையா? வீடு கட்டி கொடுக்கலையா? நீங்க மகர் கேட்டு அந்த மகர் கொடுத்து தான் உங்க கல்யாணங்கள்லாம் நடந்துச்சா? சொல்லுங்க இஸ்லாமிய பெண்கள். ஆமா, எங்க அம்மா வீட்டுல இருந்து எந்த சீரும் செய்யல, நான் இதை மகரா கேட்டேன், என் கணவர் எனக்கு தந்தார், அப்படிதான் திருமணம் நடந்தது. யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க. யாருமே கை தூக்கல. அரேஞ்ச்டு மேரேஜா? லவ் மேரேஜ், அவ்வளோதான் முடிஞ்சு. ஒருத்தவங்க கை தூக்குனாங்க, அவங்க லவ் மேரேஜ்ட்டாங்க. மகர் எங்க? நாளைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மறுமையில பார்ப்போமே, அப்ப மகர் எங்கன்னு கேட்பாங்க. மகர்படி ஏன் திருமணம் நடத்தலன்னு கேட்பாங்க. என்ன பதில் வச்சிருக்கீங்க? இதை நான் எடுத்து சொன்னா பாத்திமா சபரிமாலா பிரெயின் வாஷ் பண்றா, பெண்களை புறா மூளை செலவை பண்றா. மகரை உடைச்சதுக்கு பரிகாரமாக அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள். தாய் வீட்டுல இருந்து தங்கம் வாங்கினீங்கல்ல, தாயும் கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு போட்டாங்கல்ல. வட்டிக்கு கடன் வாங்கி நகை போட்ட தாய்மார்கள் எத்தனை பேர்? என்கிட்ட 30 பவுன் இருக்கு, நான் போட்டு கட்டி கொடுத்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சு நீங்க கொடுத்துட்டீங்க. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? ஏன் போடாதீங்கன்னு சொல்றோம் தெரியுமா? திருமணத்தின் பொருட்டு நகை போடாதீங்கன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? 30 பவுன் போட்டா தான் நான் கல்யாணம் கட்டுவேன்னு ஒருத்தர் சொல்றான். உங்க ஊர்லயும் சொல்றான். நான் பட்டியல் எடுத்து காட்டட்டுமா? நகை இல்ல, காசு இல்ல, வசதி இல்லைங்கிறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ஊர் முஸ்லிம் பெண்களோட பட்டியலை நான் எடுத்து காட்டட்டுமா? அந்த வேலை எனக்கு இல்லை, உங்க வேலை. ஏன்னா இந்த ஊருக்கானவர்கள் நீங்க. ஆனா ஒவ்வொரு ஊர்லயும் நாங்க கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படியானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எவ்வளோ பேரை நாங்க நேரடியா சந்திக்கிறோம். அப்போ யாருமே நகை போடலைங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தா எவனும் நகை கேட்க மாட்டான்ல. அட நீ தாண்டா கொடுத்துக்கிட்டனும்,
இது எல்லா இடத்துலையும் சட்டமா இருந்தா கொடுத்து கட்டிட்டு பேசாம போவாங்களா? எதுக்கு நகை போடணும்? அப்படியே உங்க மகளுக்குன்னு சேர்த்து வச்சிருக்கீங்களா? கல்யாணம் முடிச்சு 1 வருஷம் கழிச்சு கொடுங்க. இதை சொல்லுவதற்கு இமாம்கள் பெரிய அளவுல முன்வர மாட்டேங்கிறாங்களே. நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனா காதுல வாங்கல சமூகம். ஆனால் எங்களுக்கெல்லாம் எதிராக வாய்ஸ் நோட்டு போடுறாங்கல்ல, அவங்க இந்த மகரை பத்தி வாய்ஸ் நோட்டு போடலல்ல, அவங்க இதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு மெனக்கெடுப்பு செய்யலாம்ல. எங்களை உட்கார்ந்து பேசுற நேரத்துல இந்த வரதட்சணை கொடுமை கொலைகள் நடக்காம சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலை செய்யலாம்ல. நாங்கள் இன்றைக்கு தெரு தெருவாக கத்தி கொண்டிருக்கிறோம். அதை ஒட்டி நிறைய பேர் மாறி இருக்காங்க. மகர்படி தான் என் மகளுக்கு நான் கட்டி கொடுப்பேன், நான் நகை போட மாட்டேன்னு வாக்கு கொடுத்தவர்கள் எத்தனை பேர், மாறி இருக்கவங்க எத்தனை பேர், நிம்மதி அடைஞ்சவங்க எத்தனை பேர். இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சொகுசா முன்னெடுக்கல, நின்று பேச முடியல, கால் அவ்வளவு வலி. பயணத்தை நிறுத்துங்கள் மருத்துவர்கள் சொல்றாங்க. மரணிச்சாலும் இந்த பரப்புரைக்கு நடுவுலே தான் என்னோட உயிர் போகணும். நான் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மதீனாவிலிருந்து வாக்கு தந்துட்டு வந்திருக்கேன். நான் மரணிக்கிற வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம் தான் பெண் விடுதலைக்கான ஒரே வழி. நாங்கள் அதிலிருந்து தான் மீண்டு வெளிச்சத்தை பெற்றோம். அந்த வெளிச்சத்தை சமூகம் பெற வேண்டும்ங்கிறதுக்கான பிரச்சாரத்தை நான் தொடர்ந்து செய்வேன். போனாலும் உயிர் அப்படியே போகட்டும். அவ்வளவு கடினப்பட்டு சரியான சாப்பாடு கிடைக்கிறது இல்லை, சாப்பாடு கிடைச்சாலும் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லை, பயணம் அத்தனை சுலபமாக இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்து 12 நாட்கள் ஆகிறது. எங்களுக்கும் பிள்ளை குட்டி உண்டு தானே, எப்படியாவது சர்வை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையோ பொறுப்புகளை ஒப்படைச்சிட்டு இந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு ஓடுறோம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், எந்த பிள்ளையும் நாளைக்கு நரகத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறோமே, இந்த பிள்ளைகளையெல்லாம் நீ எப்படியாவது பாதுகாத்துரு, அதுக்கு வேலை செய்யறதுக்கு எங்களை ஒரு கருவியாக ஆக்கு. மகர் பற்றி பேசும்போது சொல்லதான் செய்கிறோம். இதுக்கு பகரமாக மகரை உடைச்சிருக்கோம், இதுக்கு பகரமாக உங்களோட தங்க நகைகளை அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் சொல்லதான் செய்கிறோம். நான் மரணிக்கிற வரைக்கும் சொல்லுவேன், உங்களுக்கு தங்கம் பெருசாக இருந்தால் வச்சுக்குங்க, கொடுக்காதீங்க. அது எப்படி எங்கள் ஊரில் வாங்கி எங்கள் ஊருக்கு மட்டும்தானே தாரண தர்மம் செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கே வெளிச்சமாக வந்தார்கள். ஒட்டுமொத்த குரானும் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தான் தரப்பட்டுச்சு, முத்துப்பேட்டைக்கு மட்டும் தரல. நாங்கள் குரானை நீங்கள் மட்டும் வச்சுக்கிறீங்கன்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிம் பெண்மணிகள் பலஸ்தீன் பிள்ளைகளுக்காக அழமாட்டீங்களா? இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் பெண்மணிகள், முத்துப்பேட்டையோட முஸ்லிம் பெண்மணிகள் பலஸ்தீன் குழந்தைங்க பசியால செத்து போறாங்களே, செவுத்துல சாய்ச்சு கொண்டு ஒரே நாள்ல 14,000 குழந்தைகள் செத்து போனார்கள் உணவில்லாமல். நான் இன்னும் அறிக்கை கொடுத்ததே, அந்த 14,000 குழந்தைகளுக்காக நீங்க அழமாட்டீங்களா? துவா செய்ய மாட்டீங்களா? அவங்களுக்காக அடுத்து இனி பிள்ளைகள் சாகாம இருக்கிறதுக்காக ஏதாவது உதவி செய்ய மாட்டீங்களா? பெரிய பெரிய மார்க் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இங்கே வாங்கினா எங்கேயே இவங்களுக்கே தான் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும், அவங்க இதை கொண்டு போய் வெளியில் எதுவும் உதவி செஞ்சுருக்க கூடாது. இதெல்லாம் என்ன விதிமுறைகள்னு எங்களுக்கு தெரியலை. நான் ஒரு பணி செய்கிறேன், இந்த பணிகளில் இதெல்லாம் தான் நடக்குது, அதனால் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு 7-8 பெண்கள் செய்த உதவிக்கா இவ்வளவு பெரிய விமர்சனங்கள். நான் ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி முத்துப்பேட்டைக்கு மட்டும்தான் கொடுத்தேன். நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கோம் கடந்த 3 வருஷத்தில் பாருங்க அப்படின்னு. அதில் எத்தனை பேர் பார்த்தவங்க இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரியல. பார்த்தவங்க வந்தீங்களா? அந்த வீடியோ பார்த்தீங்களா? கை தூக்குங்க. நீங்கள் அனுப்பி தந்த வீடியோவை நாங்கள் பார்த்தோம், விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. முத்துப்பேட்டைக்கு மட்டும் அனுப்பி தந்தோம். என்ன செய்ய சொல்றீங்க? மரணிக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். இந்த முத்துப்பேட்டையில் இருந்து வைராக்கிய உறுதிமொழி எடுத்துட்டு போறேன். தொழக்கூடிய இடத்திலிருந்து, பள்ளிவாசலில் இருந்து, இறைவனின் இல்லத்தில் இருந்து வைராக்கிய உறுதிமொழி எடுத்துக்கொண்டு போறேன். மரணிக்கிற வரைக்கும் நபிகள் காட்டிய பெண்ணியம் என்ற பெண் விடுதலைக்கான பரப்புரையை நான் செய்வேன். மரணிக்கிற வரைக்கும் அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று பெண்களிடத்தில் எடுத்து சொல்லுவேன். அதற்கான அழகிய முன்மாதிரியாக இறைவன் எங்களை ஆக்கி தருவதற்கு இறைவனிடம் மன்றாடுவேன். நான் மரணிக்கும் போது என் பெயரில் எந்த சொத்தும் இல்லாமல் அத்தனையும் இஸ்லாமிய சமூகத்துக்காக வாங்கி கொடுத்து பெற்று வக்ஃப் செய்து விட்டு மரணித்தாள் என்ற செய்தி தான் இருக்குமே தவிர
இவளை எடுத்துக்கொண்டு போயிட்டா என்ன செய்யறான்னு தெரியல, இவளை பத்தி வெளியே சொல்ல முடியல, பேசுற அளவுக்கு வெளியே சொல்ற அளவுக்கு கூட இவங்களை பத்தி செய்திகள் பகிரல. யாரோ 4 அயோக்கியர்கள் சொன்ன காரணம் உலகத்துல மெய்ப்பொருளாகாது. சத்தியம் என்ன என்பதை இறைவன் காலத்தால் காட்டுவான். இங்கிருந்து நான் வைராக்கிய உறுதிமொழி எடுத்துட்டு போறேன். இங்க இருக்க ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் என் செய்தியை நான் பதிவு செய்கிறேன். தான தர்மம் செய்யுங்கள், அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது மூளைச்சலவை என்று சொன்னீர்கள் என்றால் நாங்கள் மூளைச்சலவை செய்வோம். ஈமானுக்கு எதிராக துருப்பிடித்து கிடக்கக்கூடிய விஷயங்களை மூளையில் இருந்து அகற்ற சொல்லி மூளைச்சலவை செய்வோம். இறைவன் எங்களுக்கு இட்டு இருக்கக்கூடிய கட்டளை இது. உனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சிச்சா அதை எல்லாத்துக்கும் நீ ஏத்திவை. ஒரு செய்தி உனக்கு தெரிந்தால் கூட இன்னொருத்தருக்கு ஏத்திவை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுடையது. நாங்கள் மூளைச்சலவை செய்வோம். இந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க வேலைகளுக்குரிய பேப்பர்ஸ் ரெக்கார்ட் பண்ணது மட்டும் ஒரு பீரோ ஃபுல்லாக இருக்கு. என் கூட வர்றதுக்கு யாராவது தயார்னா வாங்க, என் பீரோவை நான் திறந்து காட்டுறேன். அதில் ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து தான் ஒரு கவர் எடுத்து உங்களுக்கு வீடியோ நான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தது. ஒரு பீரோ நிறைய பேப்பர்ஸ் இருக்கு. அத்தனையும் பெண்களுக்கான உதவிகள், அத்தனையும் அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிருக்கோம். அப்போ சொல்லாமல் எவ்வளோ செஞ்சுருக்கோன்னு பார்த்துக்கோங்க. ரெக்கார்டடே பீரோ நிறையா இருக்குன்னா கடந்த 4 வருஷத்தில் நான் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வெளியே சொல்லாம தெரியாம, ஏன்னா எல்லாத்தையும் சொல்ல முடியாது, எல்லா வேலைகளையும் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு வெளியே செஞ்சிருப்போம். எதுவும் என்னுடைய காசு இல்லை. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போய் அங்க பிள்ளைகளிடம் கேட்டு அவங்க கொடுக்கறதை பெற்று பலருக்கும் கொடுக்கிறது தான். பெண்கள் பாதுகாப்பு மையம்ங்கிற பேர்ல எந்த பொள்ளாச்சியில பாலியல் வன்கொடுமையினால ஆயிரக்கணக்கான பிள்ளைகளோட ஆடியோ ரிலீஸ் ஆச்சோ அதே இடத்துல பெண்கள் பாதுகாப்பு மையம், பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான மையம், ஆதரவற்ற பெண்களுக்கான தங்குமிடம்னு அவ்வளவு பெரிய கட்டிடத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தது. அந்த வைரத்தோடு கொடுத்தேன்னு ஒரு பொண்ணு அந்த ஆடியோல ஒரு பொண்ணை பத்தி சொல்லியிருப்பாங்களே, அந்த பொண்ணோட வைரத்தோடு தெரியாம கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த வைரத்தோட பத்தி சொல்றாங்க. அந்த பெண்மணி 2 நாள்ல எங்களுக்கு கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு வைரமும் இத்தனை மதிப்புடையது, அதுக்கான லைசன்ஸ் கார்டு இது, அதை கொடுக்குறோம், அதோட கொண்டு போய் நீங்க வித்துனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சரியான பலன் கிடைக்கும். இவ்வளவும் லைசன்ஸ் கார்டு வரைக்கும் எங்களுக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு சொன்ன பெண்மணிக்கு எந்த விவரமும் தெரியல, தெரியாம கொடுத்துட்டாங்க பாவம் அப்படின்னு வாய்ஸ் நோட் வருது. இது எப்படி? வைரம் பெருசாங்க. எங்களுடைய ஈமானுக்கு முன்னாடி, உங்களுடைய ஈமானுக்கு முன்னாடி, நம்முடைய இஸ்லாத்துக்கு முன்னாடி இந்த வைரமும் தங்கமும் வைடூரியமும் நீங்க வச்சிருக்க பேங்க் லாக்கர்ல வச்சிருக்க தங்க நகைகளும் கட்டி கொண்டிருக்கிற கோட்டைகளும் பெருசா? உகது மலையவே தங்கமாக்கி தரவான்னு கேட்டப்ப வேண்டாம், நான் இப்படியே ஏழையாக இருந்து என்னோட பணியை நான் இந்த பூமியில் முடித்து விட்டு போகிறேன்னு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உம்மத்துக்கள் நாங்கள். நீங்க கொடுக்கிற இதை வாங்கி நாங்க வாயில போட்டுட்டு உங்களை ஏமாத்திட்டு நீங்க நினைக்கிற நரகத்துக்கு போறதுக்கு நாங்க என்ன மடக்கூட்டமா? ஒவ்வொரு சூழ்ச்சியையும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர்னு உள்ளத்துல போர்க்கருவியாக ஏந்தி கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிள்ளையை பாதுகாத்தோமே, இதுக்கான கூலி அல்லாஹ் தருவானே. நாளைக்கு ரசூலுல்லாஹ் நம்மளை புன்னகையோடு வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை அடையணுமேங்கிறதுக்காக உயிரை உருக்கி ஊத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமே. தான தர்மம் செய்யுங்கள். இப்பையும் சொல்றேன், தூக்கி போடுற குப்பைகள் என் மீது விழட்டும், அதை அல்லாஹ் என்னுடைய மீசான்ல நன்மையாக்கி தருவான். இது சத்தியம். நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு செய்யுங்க, உங்க கூட இருக்கவங்களுக்கு செய்யுங்க, நீங்க மரணிக்கும் வரைக்கும் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை இஃப்தாரோடு நடத்துவதற்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். இந்த இஃப்தாருக்கு என்ன செலவோ ஒட்டுமொத்த பொறுப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது சொல்லக்கூட இல்லை. போகும்போது அதுக்கான விஷயத்தை நம்ம கொடுத்துட்டு முடிச்சுட்டு போவோம். என்னிடம் எந்த காசும் இல்லை, யாருக்கு வாங்கி கொடுத்துட்டு போவோம். என்ன கொடுப்பதற்குரிய ஆட்கள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எவ்வளவு பெரிய அயோக்கிய கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய விபச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய திருட்டு கூட்டம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய நாசகரம் செய்யக்கூடிய கூட்டம் இருந்தாலும், ஏவுகணைகளை விட்டு அழித்தாலும் ஒரு சிறு கூட்டம் உண்டு. கியாமத்து நாள் வரைக்கும் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஒரு சிறு கூட்டம் உண்டு. அவர்கள் உயிரை கொடுத்தாவது இந்த வேலையை செய்வார்கள். இந்த சீர்திருத்த பணிகளை விடாமல் செய்வார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கான்.
எப்படியாவது அந்த சிறு கூட்டத்திலிருந்து வேலை செஞ்சிடணுமேங்கிறதை தவிர எங்க உள்ளத்துல எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் அறிந்தவன். இதுக்கு மாறு செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் அல்லாவே கூலி தருவோம். அதனால நீங்க அதை பத்தி யாரும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க அதிகமாக தான தர்மம் செய்யுங்க. இது உங்க கையில வந்து 2 நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று, பாலியல் வன்கொடுமை, பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு, காதல்ங்கிற மாயவலையிலிருந்து பிள்ளைகள் பாதுகாத்து கொடுத்துக்கு ஒரு நோட்டீஸ். எவனையும் நம்பாத, தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாத, அதான் அந்த நோட்டீஸோட கருப்பொருள். அந்த நோட்டீஸ்க்கு பகரமாக நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, எவ்வளவு தங்கம் கொடுப்பீங்க சொல்லுங்க. 50 பிள்ளைகளோட பாலியல் வன்கொடுமை மரணத்துக்கு நேரில் போய் அந்த கேஸ் ஹிஸ்டரிஸை எடுத்து இதை செஞ்சா இந்த பிள்ளையை பாதுகாத்துடலாம் அப்படின்னு ஒரு 7 ஆண்டு உழைப்பு அதுக்குள்ள நான் போட்டிருக்கேனே. நீங்க அந்த நோட்டீஸ்க்கு பகரமா எனக்கு எத்தனை கிலோ தங்கத்தை தருவீங்க சொல்லுங்க. அறிவு படைத்த சமுதாயம் பதில் சொல்லட்டும். அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிறதுக்கு எதிராக இவ்வளவு மோசமான விஷயம் நடக்குதே. நம்ம நினைக்கிற இந்த விஷயங்கள், நம்ம பார்க்குற இந்த விஷயங்கள் ஜும்மா மேடைகளில் பேசக்கூடிய இமாம்களுக்கு தெரியாது. அவங்க இன்ஸ்டா பேஜ்களை பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. இங்க இருக்க இந்த ஆபத்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஜும்மா மேடைகளில் பேசக்கூடிய இமாம்களுக்கு இவற்றை எடுத்து சொல்லுவோம்னு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறோமே. எங்களுடைய பேனா மைக்கு நீங்க எத்தனை கிலோ தங்கத்தை தருவீர்கள்? எதை தந்து இந்த தராசில வச்சு இதை நிகராக்கிற முடியும்? முடியாதுங்க. கூலி ஆண்டவன் தாங்க தர முடியும். எனவே இந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருக்குரான் அப்படிங்கிற கட்டளையை நம்ம உள்வாங்குவோம். கடைசி வரைக்கும் தான தர்மம் செய்யறவங்களா இறைவன் நம்மளை வைக்கட்டுமே. பிச்சை எடுக்காம தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இறைவன் நம்மை வைக்கட்டுமே. உங்களுக்காக நான் இன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா இந்த நோட்டீஸ் மட்டும் இல்லை, என்னோட புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்துருங்க. எத்தனை புத்தகம் இருக்கோ எல்லாரும் வாங்கிக்கோங்க. யாருக்கெல்லாம் தமிழ் படிக்க தெரியுமோ அந்த புத்தகத்தை படிங்க. என்னோட வாழ்க்கை வரலாறு, எனக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சிச்சு, நாங்கள் எங்கே இருந்தோம், எப்படி இஸ்லாம் கிடைச்சிச்சு, எங்களோட இஸ்லாமிய அனுபவம் என்ன, எப்படி எங்களோட முதல் உம்ரால என்ன அதிசயமெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் அதில் ஒரு சின்ன கதை போல எழுதப்பட்டிருக்கு. காபாலேருந்து ரிலீஸ் பண்ணேன் அந்த புக்கை ரிலீஸ் பண்ணும்போது நான் இறைவன்கிட்ட கேட்ட துவா இதுதான். யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கையில் இதை கொண்டு போய் சேர்த்து, இதன் வழியாக அவங்க ஏதாவது ஒரு நற்காரியத்தை தொடர்ந்து செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு, பிள்ளைகள் பாதுகாப்புக்காகன்ற துவாவை கேட்டுட்டு தான் காபத்துல்லால இருந்து அந்த புத்தகத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். அந்த புத்தகத்தை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இந்த புத்தகத்தை படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமா அதன் வழியாக உங்களுக்கு ஒரு பெரிய அத்தாட்சி கிடைக்கும்ங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பணிகளுக்கு வர்ற இந்த பெண்மணி மயக்கம் போட்டு விழுந்து எந்திரிச்சு பயந்து தொடர்ந்து என்னோட பயணக்காலத்துக்கு துணைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தான் இந்த பணிகளை செய்யறாங்க. சாதாரணமா வீட்டுக்குள்ள இருந்த பெரிய அளவு படிக்காத ஒரு சாதாரண பெண்மணி, ஆனா செய்யக்கூடிய இந்த பணிகளை பார்த்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யணும். பசியாற்றுவோம் திட்டத்தை தொடங்கி 3 வருஷமா தொடர்ந்து தனியாளாக செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. கேள்வி கேட்கப்படுது, யாருக்கு சோறு கொடுக்குறீங்க, எந்த ஊர்ல சோறு கொடுக்குறீங்க, எவ்வளவு பேருக்கு சோறு கொடுக்குறீங்க அப்படின்னு நாங்கள் லிஸ்ட் கொடுக்கணுமா? நான் மட்டும்தாங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சேன். பசியாற்றுவோம் திட்டம்ங்கிற பேர்ல அதை அனௌன்ஸ் பண்ணேன். அல்லாஹ் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொல்லி தூண்ட சொல்றானே எப்படி? அப்போ என்னோட பேஜஸ்ல உணவு கொடுத்து சமைச்சு கொடுங்க, அப்படி கொடுக்க முடியாதவங்க 50 ரூபா காசு கொடுங்க அப்படின்னு அறிவிப்பு செஞ்சோம். அது பசியாற்றுவோம் திட்டமாக ஒவ்வொரு ஊர்லேயும் வளர்ந்துச்சு. உலகம் முழுக்க 102 இடத்துல பசியாற்றுவோம் திட்டம் நடக்குது. 102 பெண்மணிகள் இதற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்துகிறாங்க. ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஏழைகளுக்கு அந்தந்த ஊரில் உணவு கொடுக்குறாங்க. 50 பேருக்கு கொடுக்குறாங்க, 35 பேருக்கு கொடுக்குறாங்க, சில இடத்துல 300 பேருக்கு கொடுக்குறாங்க, சில இடத்துல 400 பேருக்கு கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக ஒவ்வொரு ஜும்மாவுக்கும் 400 பேருக்கு அதிகபட்சமாக உணவு கொடுக்கப்படுது. ஒவ்வொரு வாரமும் பசியாற்றும் திட்டத்தின் பெயரால் 5000 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. சுபஹானல்லாஹ். இதுதாங்க டீட்டெயில். இதற்கான ஆதாரத்தை நான் அவங்களுக்கு தரணுமா? யாருக்கு சந்தேகப்பட்டு கேள்வி கேட்குறாங்களோ அவங்களுக்கு தரணுமா? சந்தேகம்ங்கிறது எவ்வளோ பெரிய வியாதி. சம்மந்தம் இல்லாமல் சந்தேகப்படாதன்னு குரான்ல அல்லாஹ் படிச்சு சொல்லியிருக்கானே. நாங்கள் மார்க் அறிஞர் கிடையாது, நாங்கள் சாதாரணமான அல்லாஹ்வின் அடிமைகள். ஒரு 100 புத்தகங்கள் படிச்சிருக்கோம், குரானுடைய விளக்கங்களை படிச்சிருக்கோம், அதில் இருக்க தெளிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துக்கு வந்தோம். இறைவன் பிரச்சார களத்துக்கு தள்ளி இருக்கான் பிடிச்சி. நானாலாம் வரல, இறைவன் பிடிச்சி தள்ளி இருக்கான்.
நானா இந்த மைக்கை பிடிச்சு உங்களை சந்திச்சு பேச முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத்தனை ஆயிரம் பெண்களையும் நானாக சந்தித்து இதெல்லாம் பேசிட முடியும் நீங்க நம்புறீங்களா? இந்த மேக்கப் பிரேக்கப்ங்கிற இந்த போரை தொடங்கினதுக்கு பிறகு இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஃபோன் பண்ணி, பெண்மணிகள், இனிமே இந்த வேலையை நாங்க செய்ய மாட்டோம், இந்த உரைகள் எல்லாம் எங்க உள்ளத்தை குத்தி கிழிச்சிருச்சு, அல்லாஹ் கஞ்சி எல்லாத்தையும் டெலீட் பண்றோம்னு கொடுத்த வாக்கு இறைவன் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறானே. இது எவ்வளவு பெரிய மாற்றம்னு நாங்க நம்புறோம். இது என்னால நடக்க முடியுமா? ஒரு தூசி துரும்புக்கு நான் ஈடாவேனா? அல்லாஹ் நடத்துகிறான். அதற்கு தேவையான கருவிகளை அவனே தேர்ந்து எடுக்கிறான். எனக்கு தெரிஞ்ச சீர்திருத்த பணியை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச சீர்திருத்த பணியை தயவு செய்து செய்யுங்க. யாரும் குழப்பத்தை மட்டும் ஏற்படுத்தாதீர்கள். இது எங்களோட பணிவான ரெக்வெஸ்ட். வேற யாராவது எதிரிகளா இருந்தா இந்நேரம் பேசுன்னு பேசலாம். உனக்கெல்லாம் மானம் இருக்கா, ஈனம் இருக்கான்னு. நம்முடைய சகோதரர்களே பேசும்போது என்ன பேசுறது? எனக்கு கண்ணில் கண்ணீர் தண்ணி தான் வருது. என் அண்ணனா இருந்து வேலை செய்ய வேண்டியவங்க இப்படி என் மேலே அவதூறு தூக்கி எறிகிறாங்களே. நான் உங்களையெல்லாம் நம்பித்தானே இஸ்லாத்துக்குள்ள வந்தேன். என்னால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால பிரைவேட்டில் ஒரு லிங்கை கொடுத்து முத்துப்பேட்டைக்கு மட்டும் கொடுத்துட்டு இன்னைக்கு நைட் அதை டெலீட் பண்ணிடுவோம். நான் இதையெல்லாம் பொதுத்தளத்திலையும் பேச முடியல. எது எப்படி இருந்தாலும் நம்முடைய பணிகளை அல்லாஹ்வுக்காக, ரசூலுல்லாஹ்வினுடைய பரிந்துரைக்காக, நமக்காக அழுதாங்களாமே, நமக்காக செல்வத்தால் சோதிக்கப்படுகிற சமூகமாக என் சமூகம் இருக்க போகுதேன்னு அழுதாங்களாமே, தேம்பி தேம்பி அழுதாங்களாமே. நம்ம செல்வத்தால் சோதிக்கப்பட வேண்டாம். அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வின் பாதைக்கே அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். இறைவன் மிகப்பெரியவன், அவனுடைய கஜானா மிகப்பெரியது. இங்கிருந்து ஒரு உறுதிமொழியை நாங்கள் கேட்குறோம். இந்த மேக்கப் அப்படிங்கிறதுக்கு எதிராக நிச்சயமாக நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய இல்ல திருமணங்கள்லையோ எங்கள் பிள்ளைகளுக்கோ மேக்கப் கிட்டு வாங்கி தர மாட்டோம். நிச்சயமாக அந்த முறையில் திருமணம் நடக்காது. அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் நாங்கள் வெளியிட மாட்டோம். பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்களை நாங்கள் கூப்பிட மாட்டோம். ஒருவேளை எங்களோட ஃபோட்டோ வீடியோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்களோட பேஜில் இருந்திருந்தால் அவற்றை இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி நாங்கள் டெலீட் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். நல்லா கை தூக்குங்க. எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குங்களே. சுபஹானல்லாஹ். இன்னும் நல்லா கை தூக்குங்களேன். பின்னாடி நடுவில். அப்போ கை தூக்காதவங்கலாம் கை தூக்கி அத்தனை கைகளுக்கும் இறைவன் சொர்க்கத்தில் தங்க காப்பிட்டு கண்ணியப்படுத்துவானாக. ஆமீன். கை கீழே போட்டுடலாம். நோன்போட ஆஷுரா பொழுதுல இந்த விஷயங்களை நம்ம கேட்கும்போது இறைவன் நிச்சயமாக கபூல் செய்வான். நான் இங்கிருந்து துவா செய்கிறேன். அல்லாஹ் அப்படி சொல்லணுமாக்கும்? ஏன் சும்மா கொடுங்க. புக்கு யாருக்கு வேணுமோ அவங்க காசு கொடுத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. முத்துப்பேட்டைக்கு இன்னைக்கு சும்மாவே கொடுப்போம். இறைவன் இதுக்கு பகரமாக எனக்கு 1 கோடி தருவான். ஏன்னா இன்ட்டு 700 தருவேன் அவன் தான் சொல்லியிருக்கான். நான் இது ஒரு சேலஞ்சாக இங்கே கொடுத்துட்டு போகிறேன். 700 எப்படி தந்தான், இன்ட்டு 700 பெருக்கி தந்தாங்கிறதையும் நான் வீடியோவில் என்னைக்காவது ஒரு நாள் சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. சுபஹானல்லாஹ். இங்கேருந்து இந்த துவா இந்த நோன்பு பொழுதோடு நாங்கள் துவா செய்கிறோம். இறைவன் நிச்சயமாக முஃமின்களை பாதுகாப்பான். ஏதாவது ஒரு வகையில் பாதுகாப்பான். யா அல்லாஹ் நீயே பாதுகாப்பாயாக. அதற்குரிய கருவிகளாக எங்களை நீ ஆக்கி தருவாயாக. இறைவன் மிகப்பெரியவன். வழக்கமாக ஒரு பயானுக்கு ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டு ஒரு வடை சமோசா டீ கொடுப்பாங்க. அதை அந்த நோட்டீஸில் மடித்து அதில் இருக்க எண்ணெயை எடுக்கிறதுக்கு அந்த நோட்டீஸை பயன்படுத்திட்டு அப்படியான கூட்டம் இந்த கூட்டம் இல்லை. உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நோட்டீஸும் சொர்க்கத்துக்கான ஒரு படிக்கட்டு. இதை எவ்வளோ பேருக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அவ்வளவு நன்மை உங்களுக்கு. இந்த ஆஷுரா நோன்பு வச்சிருக்க இந்த பொழுதுல மூசா நபிக்காக இறைவன் கடலை திறந்து தந்தான், பாதையை உருவாக்கி தந்தான் என்று நம்பக்கூடிய முஃமின்களாக யா அல்லாஹ் எங்களுக்கும் பின்னாடி ஒரு பெரிய படை துரத்திக்கிட்டு வருது. அதிலிருந்து எங்களுக்கு நீயே வெற்றியை தருவாயாக. எங்களுக்கான கடல் இந்த கண்ணுக்கு முன்னாடி தான் நிற்கிது. அதிலிருந்து நாங்கள் பாதுகாப்படைய நீயே பாதையை உருவாக்கி தருவாயாகன்னு இஸ்லாமிய பெண்களின் சமூகம் இந்த நொடி துவா கேட்குறவங்களாக இருக்கட்டும். வல்ல ரஹ்மான் அதை கபூல் செய்வான். ஆமீன். இந்த அலங்காரங்கிறதும் இந்த ஆடம்பர உடைங்கிறதும்
ஆடம்பர திருமணம்ங்கிறதும் இந்த சீர் கல்ச்சருங்கிறதும் இந்த பலகாரத்தட்டு டிராப்பிங்கிற மேக்கப் பிரைடல் இப்லீஸுகள் இருந்து இறைவன் நம் சமூகத்தை பாதுகாத்து விட்டால் நாம் ஈமானில் வெற்றியடைந்தவர்களாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நொடி துவா கேளுங்க, யா அல்லாஹ் எதெல்லாம் உனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் எங்க உள்ளத்திலிருந்து நீயே எடுத்துரு. ஆமீன். மூசா நபிக்கு வெற்றியை தந்த நாள் இந்த முஹர்ரம் 10, ஈசா நபிக்கு வெற்றியை தந்த நாள் இந்த முஹர்ரம் 10, நூஹ் நபிக்கு வெற்றியை தந்த நாள் இந்த முஹர்ரம் 10. ஒவ்வொரு நபிமார்களோட வாழ்க்கையிலும் அந்தந்த நபிக்கு வெற்றியை தந்து அல்லாஹ் தன் அற்புதங்களை இந்த பூமியில் இறக்கி தந்த நாள், இந்த மண்ணில் இறக்கி தந்த நாள் இந்த முஹர்ரம் 10. இந்த முஹர்ரம் 10 கேட்கிறோம், யா அல்லாஹ் முஸ்லிம் பெண்களின் சமூகத்தை நீ பாதுகாத்து விடு. ஆமீன். பலஸ்தீனில் அனாதைகள் ஆக்கப்பட்ட அந்த பிள்ளைகள், தாய் தகப்பன்கள், அவர்கள் எல்லோரையும் நீ உடனடியாக உன்னுடைய அருளை இறக்கி அவங்களுக்கு ஆறுதலை தந்திரு. ஆமீன். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் நேர்மையான நல்ல தலைவர்களை கொடு. ஆமீன். இந்த நோன்பு நோற்றிருக்கிற இந்த வேளையில் இந்த முஹர்ரம் 10 இறைவன் நமக்கு வெற்றியை நிச்சயம் தருவான். காலம் அதை எழுதி வைக்கும். இது நம்முடைய சந்தேகமே இல்லாத அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவன் மிகப்பெரியவன். தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்த ஒரு பெண்மணியை கொண்டு வந்து நீ எல்லாம் மேடை ஏறி மிகப்பெரிய தீர்ப்புகளை வழங்க முடியாது என்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்த ஒரு பெண்மணியை எடுத்து கொண்டு வந்து வைத்து காபாவினுடைய புனித திரையை, அதில் இருக்கக்கூடிய தங்க குரான் எழுத்துக்களை தங்க நூலால் நெசவு செய்யக்கூடிய பாக்கியத்தை 7 முறை நெசவு செய்யும் பாக்கியத்தை இந்த கைகளுக்கு இறைவன் தந்தானே. இந்த ஏழை அனாதை அடிமையை இறைவன் தேர்ந்தெடுத்தானே. அவனுடைய அத்தாட்சி மிகப்பெரியது, அவனுடைய அற்புதங்கள் மிகப்பெரியது, அவன் தரக்கூடிய வெற்றி மிகப்பெரியது. இதெல்லாம் நடத்துவதற்கு முன்னாடி என் உள்ளத்தை அவன் தயார்படுத்தினான். இந்த உலகத்தின் மீது இருக்க பற்று, இந்த நகைகள் மீது இருக்கக்கூடிய பற்று, இந்த பணத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று, சொத்துக்களின் மீது இருக்கக்கூடிய பற்று, இதையெல்லாம் கழுவி எடுத்துவிட்டு தான் இறைவன் இந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்கிறதுக்கு நான் விட்னஸ். நான் ஒரு அத்தாட்சியாக நிற்கிறேன். இந்த பற்றுகளிலிருந்து வெளியே வந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை தேர்ந்தெடுப்பான் அப்படிங்கிறதுக்கு நான் விட்னஸ் ஆகி நிற்கிறேன். அல்லாவுக்கு அதுக்காக நிறைய நன்றி செலுத்துகிறேன். யா அல்லாஹ் இதை போல ஒரு 1000 சீர்திருத்த கருவிகளை நீ உருவாக்குன்னு நான் துவா செய்வேன். உங்கள் பிள்ளைகளை அழகு சார்ந்து நகர்த்தாமல் அறிவு சார்ந்து நகர்த்துங்கள். நாங்கள் இங்கே முத்துப்பேட்டை, நாச்சிக்குளம், அதிராம்பட்டினத்தில் தையலாற்றுவோம்னு நாங்கள் ஸ்கீம் தொடங்கியிருக்கோம். அதோட நோக்கம் என்ன தெரியுமா? பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப். ஹிஜாப் பெருசாக லூஸாக கீழே முட்டிக்கால் வரைக்கும் வரும். அந்த மாதிரி பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப் தச்சு கொடுக்குற பணியை நாங்களே தொடங்குறோம். அணுகுங்க, உங்களோட டீம் முன்னாடியே இருக்காங்க, இவங்களெல்லாம் தொடர்பு கொண்டு கேளுங்க. உங்களுக்கு பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப் உங்கள் சைஸுக்கு கிடைக்கும், தச்சு வாங்கிக்கிங்க. இந்த அலங்காரத்தை வெளிக்காட்டி பிஸ்னஸ் பண்ணுற கூட்டத்துக்கு எதிராக நாம் புரட்சியை கிளப்புவோம். கஷ்டப்படுற பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தச்சு கொடுப்போம். ஆதரவற்ற விதவைகளுக்கெல்லாம் நம்மளே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். அவ எவனையாவது நம்பி ஒரு வழிகேட்டுக்கு போயிடக்கூடாது. சகோதரிகளே, சஹாபிய பெண்மணிகளைப் போல வாழ வேண்டிய வாழ்க்கை உங்கள் கண் முன்னால் இருக்கிறது. போர்க்களத்தில் போய் போர் செய்யும் போது தன்னோட கை அறுபட்டு விழுகுது, தனியாக துண்டிச்சு கீழே விழுகுது. உம்மு அமாரா ரசூல்லா காலத்துக்கு பிறகு நான போரில் அவங்க கை கீழே தனியாக விழுகுது. ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது உகது போரில் அவங்கள சுற்றி 4 திசைகளிலும் என் உயிரை பாதுகாக்க போராடினால் உம்மு அமாரான்னு ரசூல்லா பதிவு செஞ்சு துவா செய்கிறாங்க. அந்த உம்மு அமாரா என்ற சஹாபிய பெண்மணி சொர்க்கத்துக்கு போவதற்கு முன்னாடி அவங்களோட கை சொர்க்கத்துக்கு போனது என்று எழுதுகிறார்களே மார்க் அறிஞர்கள். நம்மளோட கை மெஹந்திக்காக கஷ்டப்பட்டு நிக்கிதா, இல்லை உம்மு அமாரா அவர்களுடைய கை போல சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கையாக இருக்கணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நமக்கு முன்னாடி சஹாபிய பெண்மணிகளுடைய வாழ்க்கை த பெஸ்ட் ரோல் மாடலாக கண்ணு முன்னாடி நிற்கிது. ஆனால் இந்த இம்மையுடைய அலங்காரம் தடுக்க பார்க்குது. அந்த அலங்காரம் என்னும் மாயைக்கு, இப்லீஸுகளுடைய
ஈர்ப்புக்கு தயவு செய்து பதில் கொடுத்து விடாதீர்கள். இனிமேல் எங்கள் ஊர் பெண்கள் நாங்கள் பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப் தான் போடுவோம், எங்களோட ஃபர்தா ஹிஜாப்ல எந்த ஒரு அலங்காரமும் இருக்காது என்று உறுதிமொழி கொடுங்கள். இந்த நாளில் அதுக்காக வேலை செய்வோம்னு இங்கே கூடியிருக்க பெண்கள் உறுதிமொழி கொடுங்க. அதன் பொருட்டு இறைவன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த இடத்தில் நம்மை அமர்த்துவானாக. ஆமீன். நீங்கள் உறுதிமொழி கொடுத்தால் இறைவன் அதை நடத்துவான். அவன் பாவங்களை மன்னிக்கிறதுலையும் அவனுடைய கருணையிலையும் எந்த சந்தேகமும் நமக்கு இல்லை. எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இனி நான் அதன் பக்கம் திரும்ப மாட்டேன்னு இறைவனிடம் மன்றாடுகிற போது அதை மன்னிக்கிறவன் அவன். நம்ம இதுக்கான கருவிகளாக நம்ம தூக்கி நிற்போம். நாங்கள் இனிமேல் பிளைன் ஃபர்தாக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு அதை தான் நாங்கள் சொல்ல போகிறோம், அதை தான் செய்ய போகிறோம். பிளைன் ஃபர்தா, பிளைன் ஹிஜாப் எந்த அலங்காரத்தில் இருந்தும் நாங்கள் தடுத்துக்கொள்வோம். ஒரு சின்ன பாசி இருந்தால் கூட நாங்கள் அதை அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த முஹர்ரம் 10 முடிவெடுக்கிறோன்னு உறுதிமொழி எடுக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். சுபஹானல்லாஹ். தயவு செய்து அல்லாஹ்வுக்காக உயர கை தூக்குங்கள். நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். சத்தமாக சொல்லலாம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர், அல்லாஹ் அக்பர். கைகளை கீழே போட்டுக்கலாம். சுபஹானல்லாஹ். இந்த நாளில் இவ்வளவு வலி வேதனையோட இந்த ஊரில் அடியெடுத்து வைத்த எனக்கு நீங்கள் உயர்த்திய ஒவ்வொரு கைகளும் எனக்கு எவ்வளவு ஆறுதல் அளிச்சிச்சின்னு வார்த்தையில் சொல்ல முடியாது. என்னோட கண்ணீர் நிறைந்த துவாக்களால் நான் அதுக்கு பதில் சொல்லுவேன்னு நான் நம்புகிறேன். இப்பவும் நான் கடைசியாக சொல்கிறேன், அதிகமாக தான தர்மம் செய்யுங்கள். இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், மரணிக்கிற வரைக்கும் சொல்லுவேன். என்னுடைய கபர் வெளிச்சத்துக்காக சொல்லிக்கொண்டே இருப்பேன். உங்களுடைய கபர் வெளிச்சங்களுக்காகவும் அதை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதில் நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் ஏதாவது எங்களோட பணிகளுக்கு தான தர்மம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேடையில் என்னிடம் நேரடியாக நீங்கள் தந்துட்டு போங்க. நான் இங்கே கொஞ்சம் நேரம் இருப்பேன், இஃப்தார் முடிக்கணும், தொழுதுட்டு தான் போக போகிறோம். அதனால் சிறப்பாக செய்யுங்க, தான தர்மம் செய்யுங்கள். அதை யார் சொன்னதுக்காகவும் தடுத்துறாதீங்க. சுபஹானல்லாஹ். உங்களை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களை பார்ப்பீங்க. அது ஃபோன் வழியாகவோ இல்லை வெளியே எதன் வழியாகவோ தொடர்ந்து தான தர்மம் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருப்போம். இந்த கூட்டத்தோடு மட்டும் இல்லை, தொடர்ந்து உள்ளத்தால் துவாக்களோட இணைப்பில் இருப்போம். சுபஹானல்லாஹ். மறுமையில் ஃபாத்திமா நாயகம் அவர்களோடு சொர்க்கத்தில் நுழைபவர்களாக இறைவன் நம்ம எல்லாரையும் சேர்த்து வைக்கணுமே. நம்முடைய இந்த துவா வல்ல ரஹ்மான் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். 6:30 அம்மா, 6:30 வாங்க. 6:30 6:40 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவோமா? சரி. இதை 10 நிமிடம் உங்களுக்கான கேள்விகளுக்கான நிமிடமாக நான் கொடுக்கலான் இருக்கேன். வழக்கமாக அப்படி கேள்வியெல்லாம் கேட்கறது இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக இறைவன் நடத்திட்டான். அந்த முஹர்ரம் 10 நபிமார்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் இறைவன் விடுதலை தந்த நாள், நம்முடைய எல்லா கஷ்டத்துக்கும் விடுதலை தருகிற நாள். நம்புகிறோம், இறைவன மன்றத்தில் ஒப்படைக்கிறோம். இது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்காக நடத்திட்டாங்க. அதனால் இந்த லாஸ்ட் 10 மினிட்ஸை நீங்கள் ஏதாவது கொஸ்டின் கேட்கணுன்னா, ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணலாம். அதுக்கான விஷயமா இந்த கடைசி 10 நிமிடத்தையும் நம்ம தரோம். அல்ஹம்துலில்லாஹ். மைக் இருக்கா? ஹேண்ட் மைக் இருக்கா கொடுக்கறதுக்கு, ஆடியன்ஸ் கொடுக்கறதுக்கு? யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா எந்திரிச்சு முன்னாடி கூட வாங்கலேன், நான் இப்படியே மைக்கை தரேன். பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு ஆதரவாக கூட ஏதாவது 2 கேள்வியை கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கும் பதில் சொல்லுவோம். அவங்களும் நம்முடைய சகோதரிகள் தான். அவங்களும் தௌபா செஞ்சு அதிலிருந்து மீண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய துவா. அறியாமையால் இருக்காங்க, இறைவன் ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு நல்வழி தரட்டுங்கிறது தான் நம்முடைய துவா. அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா? இதாங்க உங்களுக்காக மைக்கை தியாகம் செய்கிறோம். உங்ககிட்ட தான் வருது, கீழே கொண்டு போங்க, கொண்டு போங்க. அப்படியே ஆடியன்ஸ்குள்ளே போங்க, உள்ளே போங்க. மதரசா அஸ்லாம் எங்கே இருக்கீங்க? ஓப்பன் பண்ணால் என்னன்னு கேட்குறீங்களா? ஓப்பன் பண்ணதை தான் கேஸ் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க ஒரு இடத்துல.
அந்த கேஸையும் ஃபேஸ் பண்ணி இப்போ அடுத்து நம்ம முதலமைச்சர் சந்திக்க இருக்கிறோம். அதுக்கான திறப்பு நிகழ்வுகளுக்காக தான் நிறைய வேலை செய்கிறோம். துவா செய்யுங்க, எல்லாரும் துவா செய்யுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செய்யக்கூடிய வேலைகள் எவ்வளோ மதத்தை பரப்புகிறாங்கன்னு சொல்லி தடுக்கப்படுவோம். அப்படின்னா நம்ம இந்த நாளில் துவா செய்வோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து துவா செய்யுங்க. நமக்கும் கடலின் பாதையை இறைவன் திறந்து வைப்பான் அப்படிங்கிறது நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை. கண்டிப்பாக என்னோட பெரிய கனவு அதுதான். இப்போ சின்னதாக தான் செஞ்சுருக்கோம். பெருசாக ஒரு சஹாபியா இன்ஸ்டிடியூஷன் திறக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதில் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருக்கணும். மரணிக்கிறதுக்குள்ளே அதை செய்யணும் அப்படிங்கிறது அல்லாட்ட நம்ம கேட்டிருக்கோம். துவா செய்யுங்க நீங்களும். குரானை பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய சமூகமாக நம்ம சமூகம் இருக்கணும். நிறைய தப்சீர் படிங்க, நிறைய குரானுக்கான விளக்கங்களை தெரிஞ்சுக்கோங்க. குரானை அட்டட்டுவட்ட மனப்பாடம் பண்ணி கிராத்துகளை அழகாக ஓதுவது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பாயிண்ட்டு குரானோட பொருள் தெரிஞ்சு அதுக்கான விளக்கம் தப்சீரை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மனப்பாடம் பண்ணுறதும் தஜ்வீத் அப்படிங்கிறதும் அதுக்கு அடுத்த பாயிண்ட்டு. ஆனால் மனப்பாடத்தையும் தஜ்வீதையும் முன்னிறுத்துகிற நாம் குரானுக்கு பொருள் தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ராக்டிஸிங் குரான் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தில் நிறைய லேகிங்கில் இருக்கும், பின்னோக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறது விளங்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய குரானோட விளக்கங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கான வேலைகளை நீங்கள் தொடங்குங்க. அது ஒரு பெரிய விடுதலை, அது ஒரு பெரிய விடுதலை. என்னம்மா யாரும் இல்லை? யாருமே கேள்வி கேட்கல, நீங்கள் கேளுங்களேன். எது சம்மந்தமாக வேணாலும் கேளுங்க. சொல்லுங்கள். நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ண பிள்ளை தான் இந்த பிள்ளை என்னோட ஒரு சகோதரியாக இருக்கணும். ஆனால் நான் பிள்ளைன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ உரிமையாக அவங்களோட லைஃப்பில் இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளமுக்கு அவங்களுக்கு அது தீர்வு கிடச்சி இன்றைக்கி ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த மார்க்க கல்வியினோட விளக்கம். அது சொல்லிக் கொடுத்த உஸ்தாதுகள் அதன்படி வாழக்கூடியவங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்றைக்கி அந்த உஸ்தாதுகளுக்கெல்லாம் நிறையா துவா செய்கிறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் அவங்க மாஷா அல்லாஹ் இன்றைக்கி பசியாற்றும் திட்டத்தையும் அவங்க நாச்சிக்குளத்தில் செஞ்சிட்ருக்காங்க, முத்துப்பேட்டையிலையும் செஞ்சிட்ருக்காங்க. நிறைய பேர் அதுக்கான சப்போர்ட் எல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பசியாற்றும் திட்டத்தில் ஒவ்வொரு ஜும்மானைக்கும் நீங்களே அவங்க ஊருக்கு உணவு கொடுங்க. அல்ஹம்துலில்லாஹ். கேளுங்க. என்னம்மா கேள்வியாக கேட்க தெரியாது என்ன? இப்போ கேள்வி கேளுங்கன்னு சொன்னால் ஒரு 10 கேள்வி கடன்னு நானே கேட்பேன். எதையாவது இப்போ இந்த மேக்கப் பிரேக்கப்பு, இந்த பரப்புரை, இந்த விமர்சனங்களை அதை பற்றி கேளுங்க. அது என்ன கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு. நீங்கள் தொடர்ந்து நோஸ்பீஸ் போட்டிங்கன்னா என்னெல்லாம் நிறைய பேர் கண்டுபிடிக்கிறாங்க. கண்ணை மட்டும் பார்த்தே கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கண்கள் அவ்வளவு அலங்காரமாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா. அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டு கண்ணு மட்டும் அழகாக தெரியறதுக்கு நான் 20 ஐட்டம் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் மற்ற எல்லாத்தையும் மறைச்சிக்கிறேன்ல அப்படின்னு. ஸோ நம்ம அதுக்கான விளக்கம் கொடுத்த பிறகு அதை கொண்டு போய் சாக்கடையில் போட்டாலாம் அந்த பிள்ளை. எனக்கே அருவருப்பாயிருச்சு, நான் இத்தனை நாள் இந்த வேலையை செஞ்சுருக்கேனான்ட்டு. அதனால் என்னோட கண்கள் விபச்சாரம் செய்ததான்ற கேள்விக்கு நான் ஆளாக விரும்பலை. இப்போலாம் அந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணான். அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ மாஷா அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு அழகான சமூகத்தை இறைவன் உங்களிலிருந்தே உருவாக்கட்டும். அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகள்லேருந்தே உருவாக்கட்டும். நிச்சயமா இன்ஷா அல்லாஹ். வேற வாங்க தான் ஆள் இல்லை. எந்த ஊரில் வச்சுருக்கீங்க? முத்துப்பேட்டையிலே வச்சுருக்கீங்களா? ஸோ அவங்க பிளைன் ஃபர்தா வச்சுருக்காங்களா? வாங்கிக்கோங்க. யார் யாருக்கு வேணுமோ பிளைன் ஃபர்தா சிறப்பாக வாங்கிக்கோங்க. என்னால் முடிஞ்ச மார்க்கெட்டிங் செஞ்சுட்டேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ பிளைன் ஃபர்தாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவோம், சுன்னாவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவோம். அதான நம்ம வேலை, அல்லாஹ்வோட அடிமைகளோட வேலை. எது ஹலாலோ அதை மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஹராமானதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது ஹலாலான விஷயங்களை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோன்றதுக்கு ஒரு பெரும் கூட்டம் வரணும். நம்ம எல்லாரும் அதை நோக்கி வருவோம்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ். வேறு மேடையில் இருக்கவங்க கேள்வி கேட்குறீங்களாம்மா? ஏதாவது கேளுங்க. இல்லையா? சரி. சுபஹானல்லாஹ். நம்மளோட விஷயங்களை இறைவன் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மைக்கை கூட இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பொருளை சூழ்ந்தழிந்திருக்கிறேன் இறைவன் சொல்கிறான். இப்போ உள்ளங்கள்லாம் எம்மாத்திரம். எனவே இந்த ஆஷுரா நாளில், இந்த முகரம் பொழுதில் உங்களை எல்லாத்தையும் இறைவன் ஒன்றிணைச்சதுக்கு காரணம் நீங்கள் எல்லாரும் ஒரு சீர்திருத்த கருவியாக வரணுங்கிறது தான்.
அடுத்த தலைமுறை பிள்ளைகள், மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள். ஒரு நிமிஷம் கீழே யாரும் பேச வேண்டாம். கீழே கீழே பேசுனீங்கன்னா அதை மீறி என்னால் பேச முடியல. அடுத்த தலைமுறை பிள்ளைகள், மதரசால படிக்கக்கூடிய பிள்ளைகள் நிறையா பேர் இங்கே இருக்கீங்கன்னு எனக்கு விளங்குது. நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த பிரச்சாரம் செய்வோன்ற பிள்ளைகள் கை தூங்க பார்ப்போம். இந்த மேக்கப் பிரேக்கப்ங்கிற விஷயத்தை, அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள்ங்கிற விஷயத்தை, பெண்கள் பாதுகாப்புக்கான விஷயத்தை, நான் மார்க்கம் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, நான் மதரசால படிக்கிறேன்ல, எனக்கு கடமை இருக்குது, நான் இதை மரணிக்கும் வரைக்கும் பிரச்சாரம் செய்வேன்றவங்க, ஒரு நியத்து வைக்கிறவங்க, உள்ளத்தில் இருக்கவங்க கை தூங்க பார்ப்போம். எத்தனை பேர்னு? 1 2 3 4 5 6 7 8 9 10 15 20 25 30 35 40 40 சுபஹானல்லாஹ். ஒரு 40 கரங்கள் உயர்ந்திருக்கும். எல்லாரும் கை கீழே போட்டுக்கோங்க. இந்த சீர்திருத்தவாதிகளுக்கு இறைவன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கட்டும்னு நான் அதிகமாக துவா செய்கிறேன். நீங்கள் கை தூக்குனதை போலவே அதிகமாக நியத் வச்சு உங்கள் சீர்திருத்த பணிகளை செய்யுங்க. இன்றைக்கு இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த சகோதரர்கள், அவங்க எல்லாருக்காகவும் இன்றைக்கி நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. மகரிபில் நோன்பு திறந்த பிறகு, நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியும் அதிகமாக அந்த சகோதரர்களுக்கு துவா செய்யுங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபாத்திமா சபரிமாலாவை கூட்டிகிட்டு வரணும்னு முடிவெடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பின்வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளோ கேள்விகளை எதிர்கொண்டிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ பேரை சந்தித்து பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க தெரியுமா? இவ்வளவையும் தாண்டி இவ்வளோ பேருக்கும் இவ்வளவு நல்ல செய்திகளையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 40 சீர்திருத்தவாதிகளை உருவாக்குறதுக்கு இந்த கூட்டம் காரணமாக இருக்குது அப்படின்னா சுபஹானல்லாஹ். அந்த சகோதரர்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க எல்லாருக்காகவும் நான் துவா செய்கிறேன். இறைவன் அவர்கள் யாவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சுவனத்தின் தளங்களில் அவர்களை அழகு பார்ப்பானாக. ஆமீன். இந்த மாதிரியான பணி செய்யக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக வரணும், அதிகமாக வரணும். அப்படியான சமூகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சுபஹானல்லாஹ். இந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டம் என்பதை இறைவன் உங்களின் மூலமாகவே அறிவித்தான். ரெடியாக இருக்கான்? எனவே இஃப்தார் ரெடி ஆயிடுச்சு. எந்த வழிமுறையில் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அதன்படி அழகாக நிறைய துவாக்களோட நோன்பு திறக்கிற பணியை இறைவன் செய்யட்டும். ஒரு நிறைவான துவாவோடு நகர்வோம். யா அல்லாஹ், இந்த கூட்டத்திற்கு யாரெல்லாம் வந்தார்களோ, யாரெல்லாம் ஒருங்கிணைத்தார்களோ அத்தனை பேரின் பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவாயாக. எங்கள் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையில் இருக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நீ தருவாயாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.